हरे कृष्णा माता जी। प्रणाम माता जी। हरे कृष्णा माता जी। हरे कृष्णा माता जी। சாண்டிங் முடிஞ்சிடுச்சா மாதா ஜி? எஸ் மாதா ஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, நம்ம அந்த கிளாஸ் ஆரம்பிச்சிருவோம். ஹரே கிருஷ்ணா டிவோட்டிஸ். இந்த 3 மணி செஷனுக்கு வந்திருக்கிற எல்லாரையும் உங்களை எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு 18th சாப்டர் லாஸ்ட் சாப்டர் பார்க்க போறோம். ஞானத்தின் யோகம் பத்தி நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம். இதுல மோட்ச சந்நியாச யோகா அப்படிங்கிறத அந்த துறவோட முழுமையை பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம பகவான பிரார்த்தனை பண்ணிக்குவோம். ஸ்ரீ ஸ்ரீ ராதா கோவிந்தா இஸ்கான் மங்களூருக்கு என்னோட வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. ஓம் அஞ்ஞானதிமிராந்தஸ்ய ஞானாஞ்சனசலாக்கயா சக்ஷுருன்மீலிதம் येन तस्मै श्रीगुरवे नमः. श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपा कदा मह्यं ददाति स्वपदान्तिकम्. हे कृष्णा करुणा सिन्धु दीनबन्धु जगत्पते गोपेशा गोपिका कान्ता राधा कान्ता नमोस्तुते. तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये. वाञ्छकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः. नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमदे भक्ति वेदांत स्वामी इति नामिने. नमस्ते सरस्वती देवी गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादे भाषात्यादेशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंदा श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा कृष्ण कृष्णा हरे 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 राम 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 हरे हरे. हरे कृष्णा. இன்னைக்கு செஷன் போறதுக்கு முன்னாடி நேற்று என்னென்ன பார்த்தோங்க லைட்டா பார்த்துருவோம். நேற்று என்ன ஃபர்ஸ்ட் அர்ஜுனன் என்ன சொல்றாரு, என்கொயரி பண்றாரு எந்த வர்ஷிப் சிறந்தது, அதாவது அவங்கவுங்க மனக்கற்பனைக்கு ஏற்ற அந்த வழியில செயல்படுறதா இல்ல பக்தியை நேரடியா ஏற்றுக்கிட்டவங்களா, எந்த வழியில பகவான வழிபாடு செய்வது சிறந்தது அப்படின்னு கேட்கிறாரு. பகவான் என்ன சொல்றாரு, அவங்கவுங்க ஒவ்வொரு உயிர் வாழ்க்கைக்கும் ஒவ்வொரு நம்பிக்கைன்னு இருக்கும். அந்த நம்பிக்கையை பொறுத்து அவங்களோட குணங்கள் என்னன்னா 3 விதமான குணங்கள் நம்ம படிச்சுக்கிட்டே தான் வரோம். முக்குணங்கள்ல அந்த முக்குணங்களுக்கு ஏற்ற நம்பிக்கை தான் அவங்களுக்கு இருக்கும். அந்த குணங்கள் வழியா என்ன செய்வாங்க, அவங்களோட நம்பிக்கையை பொறுத்து வழிபாடு இருக்கும். சத்துவ குணத்துல இருக்கவங்க வழிபாடு எப்படி இருக்கும், ரஜகுணத்துல இருக்கவங்க வழிபாடு எப்படி இருக்கும், தம குணத்துல இருக்கவங்க வழிபாடு எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி எல்லாம் பகவான் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் 3 விதமான உணவு, அதாவது 3 மோட்ஸ் ஃபுட்ஸ் இன் 3 மோட்ஸ், அதாவது 3 வகை குணங்களுக்கும் எந்த மாதிரி உணவு வகைகள் அவங்க விரும்புறாங்க முக்குணங்கள்ல இருக்கிறவங்க அப்படிங்கிறத 8ல இருந்து 10 வரையில் உள்ள ஸ்லோகங்கள்ல பார்த்தோம். அடுத்தது சாக்ரிஃபைசஸ், தியாகங்கள். அந்த தியாகங்கள்லாம் அந்த 3 குணங்கள்ல எப்படி செய்யறாங்க, முக்குணங்கள்ல இருக்கவங்களோட தியாகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிறத 17.11 இருந்து 13 வரையில் உள்ள ஸ்லோகங்கள்ல படிச்சோம். அப்புறம் 3 கைண்ட்ஸ் ஆஃப் ஆஸ்டாரிட்டி, 3 வகையான தவங்கள் என்னன்னா அப்படின்னு படிச்சோம். உடல் தவம், மனத்தவம், வாக்கு தவம் அப்படிங்கிற 3 வகையான தவங்களை பத்தி பகவான் 17.14 இருந்து 16 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஆஸ்டாரிட்டி இன் 3 மோட்ஸ், அவங்க அந்த 3 குணங்கள்ல அந்த தவங்கள் எப்படி செய்யறாங்க அப்படிங்கறது 17 to 19 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருந்தது. சேரிட்டி, இதை பத்தியும்
நம்ம வந்து 3 மோட்ஸ் அந்த குணங்கள்ல அவங்களோட தியாகங்கள், அவங்க செய்யக்கூடிய தானங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கிறது 20 to 22 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டது. லாஸ்டா வந்து ஓம் தஸ் சத் இத வந்து முக்கியமான அந்த 3 சொற்கள் வந்து எதுலெல்லாம் சொல்லணும், சாக்ரிஃபைஸ் பண்ணா சொல்லணும், சேரிட்டி பண்ணா சொல்லணும், ஆஸ்டாரிட்டில செஞ்சாலும் சொல்லணும். இது எல்லாமே என்ன செய்யணும், இது எதை செஞ்சாலுமே நம்ம பகவானுக்கு ஓம் தஸ் சத் அப்படிங்கிறது ஒரு சொல்லிட்டு ஆஃபர் பண்ணணும் பகவானுக்கு அப்படிங்கிறத 17.23 to 28 ஸ்லோகங்கள்ல நம்ம நேத்தி படிச்சோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 18th சாப்டர்ல என்னென்ன சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா ஃப்ரீடம் ஃப்ரம் இன் பாண்டேஜ் த்ரூ கர்மயோகா. இப்போ வந்து கர்மயோகா பண்றவங்களை பத்தி நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல அதை பத்தி தான் சொல்லியிருக்காங்க. ஒரு நிமிஷம், ஒரே ஒரு நிமிஷம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கர்மயோகா வந்து ஃபர்ஸ்ட் 6 சாப்டர்ல நம்ம படிச்சோம். அது வந்து அது வழியா வந்து எப்படி வந்து ஒரு கர்ம யோகி வந்து இந்த இதுல பந்தத்துல இருந்து விடுபடுறான் அப்படிங்கிறத பத்தி இதுல 18.1ல இருந்து 12 வரையிலும் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் தி 5 ஃபேக்டர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அதாவது நம்மளோட செயல்கள் வந்து எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கு, அதுக்கு ஒரு காரணி இருக்கு. எந்த வித 5 காரணிகள் வந்து நம்மளோட செயலை வந்து செய்ய வைக்குது அப்படிங்கிறத பத்தி பகவான் வந்து 13 to 17 ஸ்லோகங்கள்ல சொல்லியிருக்கிறாரு. தி 3 மோட்ஸ் கண்ட்ரோல் எவ்ரிதிங். இப்படியும் வந்து குணங்கள் பத்தி தான் பகவான் பேசுறாரு. இந்த 3 குணங்களும் எப்படி வந்து எல்லா விஷயங்களையும் வந்து நம்மளை வந்து கட்டுப்படுத்துது அப்படிங்கிறத 18ல இருந்து 40 ஸ்லோகங்கள் வரையிலும் பகவான் சொல்லி இருக்கிறாரு. பியூரிபிகேஷன் த்ரூ வர்ணாசிரம தர்மா. அந்த வர்ணாசிர தர்மங்கள் வந்து உருவாக்குனது பகவான் தான். நம்ம வந்து 4th சாப்டர்லயே நம்ம படிச்சிட்டோம். அது எப்படி வந்து நம்மளை வந்து தூய்மைப்படுத்துது, அந்த தர்மத்துப்படி நம்ம வந்து நம்மளோட வாழ்க்கையை நம்ம நடத்திட்டு போனோம்னா நம்ம உயிர் வாழி வந்து எந்த விதத்துல தூய்மை அடைகிறாங்க அப்படிங்கிறத பத்தி 18.41 to 48 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பிரம்மன் பிளாட்ஃபார்ம். இதுதான் வந்து என்னன்னா கான்ஃபிடென்ஷியல் நாலேஜ். பகவானை பத்திய ரகசியமான அறிவை வந்து பகவான் வந்து யாருக்கு சொல்றா, அர்ஜுனனுக்கு சொல்றாரு. கூடவே நாமளும் சேர்ந்து படிக்கிறோம். அதை பத்தி விஷயங்கள் வந்து 49 to 50 வரையில் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் பியூர் பக்தி, தூய பக்தி தொண்டை பத்தி இதுல சொல்லிருக்கு. ஆக்டிங் இன் கிருஷ்ண கான்சியஸ்னஸ். பகவானோட கிருஷ்ண உணர்வுல நாம எப்படி வந்து தூய பக்திய செய்வது அப்படிங்கறத பத்திய விளக்கங்கள் வந்து 56 to 66 ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா கன்க்ளூஷன். அதோட இந்த 18 சாப்டரோட கன்க்ளூஷன் என்னன்னா 67ல இருந்து 88 வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. நம்ம ஏற்கனவே வந்து 2nd சாப்டர்லயே இந்த என்ன பண்ணோம், இந்த பகவத்கீதையோட சுருக்கம், அந்த சாப்டர் பேரை பகவத்கீதையின் சுருக்கம்னு தான் நம்ம பார்த்தோம். இதுல வர அத்தனையும் என்ன சொல்லியிருப்பாங்க, கர்மயோகம், ஞான யோகம், பக்தி யோகம், எல்லா யோகங்களை பத்தி அங்க ஷார்ட்டா சொல்லியிருப்பாங்க. இதுவும் அப்படிதான். இந்த சாப்டரும் அப்படின்னா இந்த இதுவரையிலும் பார்த்த எல்லாத்தோட விஷயங்களும் இந்த சாப்டர்லயும் நம்ம வந்து படிக்க போறோம். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓம் ஸ்ரீ கிருஷ்ண பரமாத்மனே நமः. ஸ்ரீமத் பகவத்கீதா அத அஷ்டாதசோऽध्यायः மோக்ஷ சந்நியாச யோகः. அர்ஜுன உவாச சந்நியாசஸ்ய மகாபாகோ தத்வமிச்சாமி வேதித்தும் யாகஸ்ய ச ரிஷிகேஷ பிரதக்ஞேஷி நிஷூதன. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. வந்து நம்ம வந்து 1ல இருந்து 6 வரையிலும் என்ன பார்த்தோம், கர்ம யோகத்தை பத்தி படிச்சோம். 7ல இருந்து 12 வரையிலும் பக்தி யோகத்தை பத்தி படிச்சிட்டோம். இப்ப 13ல இருந்து இந்த 18வது சாப்டர் வரையிலும் என்ன பாக்குறோம்னா ஞான யோகத்தை பத்தி நம்ம பாக்குறோம். இங்க வந்து எல்லாமே என்ன, பரமபுருஷர் பகவானுக்கு வந்து நம்ம எப்படி பக்தி தொண்டாற்றுறதுங்கிறத ஒவ்வொரு சாப்டர்லயும் என்ன சொல்றாங்க, கடைசியா அதோட முடிவு எப்படி இருக்குன்னா பகவான்கிட்ட நாம பக்தி தொண்டு செய்யணும். அது எப்படி செய்யணும், அதுதான் நம்மளோட இறுதி இலக்கு அப்படிங்கறதுதான் வலியுறுத்தி ஒவ்வொரு சாப்டர்லயுமே நம்ம சொல்லிட்டு வராங்க. நேத்தி பார்த்த அந்த சாப்டர்ல கூட ஓம் தஸ் சத் அப்படிங்கிற அந்த 3 சொற்களோட முக்கியத்துவத்தை பத்தி நம்ம படிச்சோம். இதுல பகவான்கிட்ட வந்து அர்ஜுனன் என்ன கேட்கிறாரு, இவ்வளோ சொல்லியும் அவருக்கு வந்து இன்னும் சந்தேகம் தீரவில்லை அப்படிங்கிறது இதுல தெரியுது.
இப்போ என்ன கேட்கிறாரு, வளம் பொருந்திய புயங்களை உடையவரே, தியாகம் மற்றும் சந்நியாசத்தின் நோக்கத்தை நான் புரிந்து கொள்ள விரும்புகின்றேன். தியாகம்னா என்ன, சந்நியாசம்னா என்ன, இரண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பகவான்கிட்ட அர்ஜுனர் கேட்கிறாரு. அவருக்கு வந்து 17 சாப்டர் முடிஞ்ச பிற்பாடுமே சந்தேகங்கள் இருக்குது. அதனால அவர் என்ன செய்யறாரு, பகவானை வந்து கேசி என்ற அறக்கரை கொண்டவரே, புலன்களின் அதிபதியே அப்படின்னு இதுல வந்து விவரிக்கிறாரு. ஹிருஷிகேஷ அப்படின்னா புலன்களின் அதிபதி அப்படின்னு பேரு. அவர் பகவான் வந்து நம்மளோட ஐம்புலன்களுக்கு அதிபதி அவர் தான். இப்ப வந்து கேசி என்ற அரக்கனை கொண்டவரே, இது வந்து இந்த குதிரைக்கு பேரு கேசி. இது வந்து குதிரை இல்ல, இது ஒரு அரக்கன். அந்த கேசிங்கிற அரக்கனை வந்து பகவான் கொண்டதுனால அவர் என்ன கேசி நிஷூதன அப்படின்னு சொல்லி பகவானை கூப்பிடுறாரு. எதுக்காக இந்த இடத்துல அந்த வார்த்தையை சொல்லி இருக்கிறாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட மனசுக்குள்ள இருக்க சந்தேகங்கள்லாம் வந்து ஒரு அரக்கனை போன்ற தன்மை உடையது, அசுரனை போன்ற குணங்கள் உடையது. அந்த அறியாமைங்கிற அசுரனை வந்து பகவான் என்ன செய்யறாரு, தன்னோட அறிவு ஞானத்தின் மூலமாக வந்து அழிக்கக்கூடியறாரு. இந்த அசுரனை உருவத்துல மட்டும் இல்ல, நம்ம மனசுக்குள்ள இருக்க அறியாமைங்கிற அரக்கனை அழிக்கிறதுனால அர்ஜுனன் என்ன சொல்றாரு, கேசி என்ற அரக்கனை கொண்டவரே அப்படின்னு வந்து பகவானை போற்றி கேட்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. श्री भगवानुवाच काम्यानां कर्मणां न्यासं कवयो विदुः सर्वकर्मफलत्यागं प्राहुस्त्यागं विचक्षणाः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுள் கூறினார், ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட செயல்களை துரத்தல். அதாவது இப்ப நம்ம வந்து நமக்கெல்லாம் என்ன செய்வோம், ஒரு பொருள் ஏதாவது ஒண்ணு விரும்புறோம் அப்படின்னா நம்ம அந்த ஒரு செயல்களை செய்யறோம்னா வந்து அதுல ஒரு ஆசை வச்சுதான் நம்ம ஒரு செயல்கள் செய்யறோம். இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஜட ஆசைகளை அடிப்படையாக கொண்ட அந்த செயலையே சுத்தமா திறந்துடுறது, செயலே செய்யாம இருக்கிறது, அதுக்கு பேரு என்ன, சந்நியாசம். செயல்களை அறவே நிறுத்திடுறது சந்நியாசம் அப்படின்னு சான்றோர்களால் அழைக்கப்படுகின்றது. மேலும் எல்லா செயல்களின் பலன்களை துறப்பதை தியாகம் என்று அறிஞர்கள் அழைக்கின்றனர். இப்போ வந்து இதுல செயலை துறக்கிறது வந்து சந்நியாசம்னு சொல்றாங்க, சான்றோர்கள் சொல்றாங்க. செயல்களோட பலன்களை துறக்கிறது தியாகம்னு அறிஞர்கள் சொல்றாங்க. இது வந்து இதுல எது சிறந்தது அப்படிங்கிறது தான் அர்ஜுனனோட கேள்வி. அதுக்கு பகவான் பின்னாடி விளக்கம் கொடுப்பாரு. இதுல வந்து அப்படின்னா, இது மாதிரி யாராரு இந்த மாதிரி பலன்கள் எல்லாம் துறந்து வாழ்ந்தாங்கன்னா, நம்ம வந்து 6 விதமான கோஸ்வாமிகள் பத்தி நம்ம வந்து நீங்க பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டேஜ்ல வரும்போது படிப்பீங்க. அந்த கோஸ்வாமிகள் ரூப, சனாதன, பட்ட, ரகுநாத அப்படின்னுட்டு 6 கோஸ்வாமிகள் இருப்பாங்க. அவங்க எல்லாம் எப்படின்னா சன்னியாசியில தான் இருந்தாங்க. ஆனா அவங்க என்ன செய்வாங்க, சுத்தமா என்ன செய்வாங்க, செயல்களை வந்து துறக்க மாட்டாங்க. பகவானுக்கு செய்ய வேண்டிய தொண்டுகள் எல்லாம் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. தியாகம் அப்படிங்கிற இடத்துல பாத்தீங்கன்னா பீஷ்மர் வந்து தியாகத்துக்கு உதாரணமா சொல்லலாம். அதே மாதிரி இப்ப அர்ஜுனன் துர்வா அவங்க எல்லாமே வந்து தியாகம். அர்ஜுனன் பீஷ்மர் என்ன செய்யறாரு, தன்னோட கல்யாண வாழ்க்கையே வந்து என்ன செய்யறாரு, திறந்துட்டு பிரம்மச்சாரி வாழ்க்கையை வாழறாரு. அத மாதிரி அந்த பலன்களை திறந்துடுறாரு. வாழறதே வந்து என்ன செய்யறாரு, மத்தவங்களுக்காக. அந்த ஹஸ்தினாபுரத்து அரண்மனை வந்து நிலைச்சு நிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவர் தியாகம் புரிகிறாரு. அத மாதிரி இருக்கிறது தான் இங்க தியாகம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. त्याज्यं दोषवदि कर्म प्राहुर्मनीषिणः यज्ञदान तव कर्म न त्याज्यम् इति चापरे. ஹரே கிருஷ்ணா. எல்லா விதமான பல்நோக்கு செயல்களையும் தோஷமாக எண்ணி அவற்றை துறக்க வேண்டும் என்று சில அறிஞர்கள் அறிவிக்கின்றனர். அதாவது நம்ம பலநோக்கு செயல்களை செய்யறது வந்து கர்மயோகத்துல வந்துருது. அது வந்து அதாவது கர்ம காண்டாவில வந்துருது. நம்ம எந்த ஒரு செயல் செஞ்சாலும் என்ன செய்யறோம்னா அதுக்கு பலனை எதிர்பார்த்துதான் நம்ம பௌதிகத்துல எல்லாருமே வேலை செய்யறோம். அது கூடாது, அது வந்து தோஷம் அப்படின்னு யார் சொல்றா? அதனால அந்த செயல்களையே திறந்துடுங்க அப்படின்னு அறிஞர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே கைவிடக்கூடாது என்று சாதுக்கள் கூறுகின்றனர். இந்த எதெல்லாம் கைவிடக்கூடாது, நீ எல்லா விதமான செயல்களையும் துறந்தாலும் கூட யாகத்தை துறக்கக்கூடாது, தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்னைக்குமே கைவிடக்கூடாது அப்படின்னு யார் சொல்றா? சாதுக்கள் சொல்றாங்க. இப்ப வந்து இது வந்து சில பேருக்கு வந்து என்னன்னா குழப்பம் வந்துடும். நம்ம வந்து பலநோக்கு செயல்களை வந்து செய்யக்கூடாதுன்னு பகுத்தறிவாளர்கள்லாம் சொல்றாங்க. ஆனா வந்து எல்லா செயல்களையும் தவிர்க்கக்கூடாது அப்படின்னா, இப்போ ஒரு யாகத்துல வந்து ஒரு மிருக பலி விடுறதும், ஒவ்வொரு யாகத்திலயும் வந்து அந்த காலத்துல செஞ்சாங்க, இப்பெல்லாம் செய்யறது இல்லை. ஒரு அசுவம், ஒரு குதிரையையோ
இல்ல ஒரு இப்ப கூட சமீபத்துல இந்த காலத்துல வந்து ஆட்டை பலியிடுவாங்க. அந்த மாதிரி ஒரு யாகத்துல செய்யறாங்கன்னா பலி கொடுக்குறாங்க, மிருக பலி கொடுக்குறாங்க இல்லையா? அது வந்து சில பேர் என்ன செய்யறாங்க, அது தவறு அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் என்ன சொல்லுவாங்க, அது செய்யலாம், ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா அது வந்து அந்த காலத்துல வந்து பிராமணர்கள் வந்து அந்த மிருக பலி கொடுத்தாங்கன்னா அந்த மிருகத்துக்கு வந்து அடுத்தது ஒரு உடல் கிடைக்கும்னா அதை விட உயர்ந்த உடல் கிடைக்கும். இப்போ ஒரு குதிரையை கொண்டாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மனித உடல் கூட கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்த நிமிஷமே அது என்ன செய்யும், உயர்ந்த பிறவிக்கு போயிடும். அதனால வந்து அந்த மாதிரி இதை ஆதரிச்சாங்க. ஆனா பகுத்தறிவாளர்கள் என்ன செய்யறாங்க, ஒரு உயிரை கொல்றது தவறு அப்படின்னு சொல்றாங்க. இதனால என்ன ஆகுதுன்னா மக்கள் வந்து என்ன செய்யறாங்க, குழம்பி போயிடுறாங்க. அததான் இங்க வந்து இந்த படத்துல காட்டியிருக்கு. அந்த மாதிரி யாரையும் வந்து சாதாரண மக்களை வந்து குழப்பக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்லைடு வரல மாதாஜி. 4th one படிக்கலாம். 18.5 श्लोका माताजी. 5th one. Yes, Mataji. यज्ञदान तप कर्म न त्याज्यं कार्यम् एव तत् यज्ञोदानं तप चैव पावनानि मनीषिणाम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. யாகம், தானம் மற்றும் தவத்தின் செயல்களை என்றுமே துறக்கக்கூடாது. அதாவது செயல்களை துற அப்படின்னு சொல்லிட்டா சில பேர் என்ன செய்வாங்க, தானம் கொடுக்கறத நிறுத்திடுவாங்க, யாகம் பண்றதை நிறுத்திடுவாங்க, தவம் பண்றதை நிறுத்திடுறாங்க இல்லையா? அதை என்னைக்குமே துறக்கக்கூடாது அப்படின்னு இங்க பகவான் சொல்றாரு. அவற்றை செய்ய வேண்டியது அவசியம். அது வந்து எதுக்காக அப்படி செய்யணும்னா, எப்பேற்பட்ட அறிவாளிகளா இருந்தா கூட அவங்கள வந்து என்ன செய்யும், அந்த ஆன்மத்துல வந்து முன்னேற்றம் அடைய வைக்கும். அவங்க ஆன்ம பலம் கூடும். அதனால மிகச்சிறந்த யோகி கூட என்ன செய்யணும், அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு இதுல சொல்லியிருக்காங்க. உண்மையில் யாகம், தானம், தவம் ஆகிய மிகச்சிறந்த ஆத்மாக்களை கூட என்ன செய்யுது, தூய்மைப்படுத்துது அப்படின்னு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. தூய்மைப்படுத்தும் சடங்குகள்ல வந்து திருமண விழாவும் ஒண்ணு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து விவாக யஜ்ஞம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுல வந்து என்ன செய்யணும், ஒரு சன்னியாசி கூட வந்து என்ன பண்றாங்க, ஒரு திருமணத்தை நடத்தி வைக்கிறதுக்கு வந்து தலைமை தாங்குவாங்க. அவங்க ஒரு சன்னியாசி தானே, அவங்க எதுக்கு கல்யாணம் பெண்ணோட உறவு வைக்க கூடாதுன்னு நம்ம சொல்லி இருக்கிறோம், அவங்க எதுக்கு வந்து இந்த விஷயங்கள்ல ஈடுபடுறாங்கன்னு நம்ம நினைக்கலாம். ஆனா அவங்களாலையும் வந்து என்ன செய்யுது, இந்த மாதிரி ஒரு யஜ்ஞம், அதாவது தூய்மைப்படுத்தும் சடங்குகளை வந்து அவங்க ஆதரிக்கிறாங்க. அதனால என்ன செய்யணும், அந்த சமயத்துல வந்து யோகம் அந்த இதெல்லாம் வந்து என்ன சொல்லிருக்காங்கன்னா உற்சாகப்படுத்துறாங்க. அவங்க வந்து இந்த மாதிரி தூய்மைப்படுத்துற சடங்கெல்லாம் வந்து சன்னியாசி கூட என்ன செய்யறாங்க, உற்சாகப்படுத்துறாங்க. தானத்தையும் அப்படிதான், தானமா இருக்கட்டும், யாகமா இருக்கட்டும், தவமா இருக்கட்டும், அதை யாரும் துறக்க கூடாது அப்படின்னு பகவான் இதுல சொல்லி இருக்கிறார். ஹரே கிருஷ்ணா. एतान्यपितु कर्माणि सङ्गं त्यक्त्वा फलानि च कर्तव्यानीति मे पार्थ निश्चितं मदमुत्तमम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இத்தகைய செயல்கள் அனைத்தையும் பற்றுதல் இன்றி எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் செய்யப்பட வேண்டும். இந்த மாதிரி தூய்மைப்படுத்த சடங்கா இருந்தா கூட என்ன செய்யணும், அதுல ஒரு பற்று வைக்க கூடாது. அதுக்கு மேல ஒரு பலனை எதிர்பார்க்க கூடாது. நம்ம இந்த செயலை செய்யறோம், அதுக்கு பிரதிபலகாரமா நமக்கு ஒண்ணு கிடைக்கணும் அப்படின்னு வந்து அதுல பலனை எதிர்பார்த்து அதுல ஒரு ஆசையை வைக்காம என்ன செய்யணும், எதிர்பார்ப்பு இல்லாம செய்யணும். இவற்றை ஒரு கடமையாக செய்ய வேண்டும். என்ன செய்யணும், நம்ம வந்து இது நம்ம கடமை. நம்ம வர்ணாசிரம தர்மம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா, அவங்களுக்குன்னு ஒரு கடமை விதிச்சிருக்கிறார் இல்லையா பகவான். அந்த கடமையா நினைச்சு இந்த செயல்களை வந்து யாருக்கு எந்த செயல் கொடுத்திருக்காங்களோ அதை செய்யணும். இதுவே என்னுடைய முடிவான அபிப்பிராயம் அப்படின்னு பகவான் என்ன சொல்றாரு, அவரோட கருத்தை இதுல முன்வைக்கிறாரு. ஹரேஷ். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஸ்லோகால வந்து 7, 8, 9 இதுல என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, பரிந்துரைக்கப்பட்ட கடமைகள், அடுத்தது காரணம், குணம், இதை வச்சு நம்ம என்ன செய்யணும், நம்மளே மார்க் பண்ணிக்கணும். எல்லாருமே என்ன பண்ணணும், நீங்க எல்லாம் ஒரு பேப்பர் பேனா எடுத்துங்க. அதுல வந்து நமக்கு என்னென்ன கொடுத்துருக்குறாங்க அப்படிங்கறத வந்து நம்ம வரிசையா நம்ம பார்ப்போம். இல்யூஷன், இதுல வந்து இக்னோரன்ஸ், அது எதுல ஈடுபடுதுன்னா அறியாமை குணத்துல இருக்கு. அப்புறம் டியூட்டிஸ், டிஃபிகல்ட்டான டியூட்டிஸ், அது என்ன செய்யுது அப்படின்னா ரஜோகுணத்துல இருக்கு. நம்ம கடமையை எது செய்யறதுன்னா குட்னஸ், நம்மளோட சாத்வீக குணத்துல இருக்குது.
இப்போ வந்து நம்ம எதுல இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கு நம்ம அடுத்ததுக்கு பார்க்க போறோம். இப்போ ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அடுத்து மாதாஜி நீங்க ஸ்லோகம் படிங்க. ஹரே கிருஷ்ணா. பஞ்சைதானி மகாபாகோ காரணானி நிபோத மே சாங்கியே கிருதாந்தி புரோக்தானி வித்யே சர்வ கர்மணாம். ஹரே கிருஷ்ணா. 14th படிக்கணுமா மாதாஜி? படிச்சிருங்க மாதாஜி. அதிஷ்டானம் ததா கர்த்தா கரணம் ச ப்ருதக்விதம் விவிதாஷ்ச ப்ருதக்தேஷ்ட தைவம் சைவாத்ர பஞ்சமம். ஹரே ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு மார்க் டிக்கெட்ஸ் இது பார்த்தோம் இல்லையா, இதுக்கு முன்னாடி உள்ளது. இதுல அது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, வேதங்கள்ல என்னென்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா, அந்த கடமைகள் எல்லாம் யாரும் ஒருத்தர் துறக்க கூடாது. அதை யார் ஒருத்தவங்க துறக்கிறாங்களோ அது வந்து தமோ குணத்துல வருது. அப்புறம் வந்து பகவானுக்கு என்னென்ன செய்யணும், நம்ம வந்து பிரசாதம் படைக்கணும், அப்புறம் பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுல வருது அப்படின்னா சத்துவ குணத்துல வருது. இதெல்லாம் வந்து நம்ம வந்து கடைபிடிக்கணும். கிருஷ்ண உணவுல இருக்க ஒருத்தவங்க என்ன செய்யணும், பணம் சம்பாதிக்கிறது வந்து அதை விரும்பாம இருப்பாங்க சில பேர். நான் வந்து கிருஷ்ண உணர்வுல இருக்கிறேன், எனக்கு எதுக்கு பணம் தேவையில்லை அப்படின்னுட்டு என்ன செய்வாங்க, எனக்கு தேவையில்லை, தொழிலே நான் பார்க்கல, நான் சும்மா இருக்கிறேன் அப்படின்னு சொன்ன அது கூட நினைக்க கூடாது. அது என்னன்னா அவங்களுக்கு விதிக்கப்பட்ட கடமை, அவங்க தொழிலை செஞ்சுதான் ஆகணும். அதுல இருந்து வர்ற வருமானத்தை என்ன செய்யணும், பகவானுக்கு வந்து விநியோகம் பண்ணணும். அது அவங்களுக்குன்னு விதிக்கப்பட்ட கடமையா சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இங்க வந்து இந்த மார்க் மூலமா கொடுத்துருக்காங்க. இது ஸ்லோகம் வரல, அதனால நான் விட்டுட்டேன். ஹரே கிருஷ்ணா. இது படிச்சுட்டீங்க மாதாஜி. இதுக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, வளம் பொருந்திய புயங்களை உடைய அர்ஜுனா, செயல்கள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு வேதாந்தத்தின்படி 5 காரணங்கள் உள்ளன, அவற்றை தற்போது என்னிடமிருந்து கேட்பாயாக அப்படின்னு பகவான் என்ன சொல்றாரு. நம்ம செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் ஒரு நிச்சயமா ஒரு காரணி இருக்கு. அந்த 5 விதமான காரணிகள் அப்படின்னா, செயலுக்கான இடம்ங்கிறது இந்த இடத்துல உடலை சொல்லி இருக்குது. செய்பவன் யாரு, ஆத்மா. பல்வேறு புலன்கள், நம்ம செயல் செய்யறோம்னா நம்மளோட புலன்களை கொண்டுதான் நம்ம ஒரு செயல்கள் செய்யறோம். அது புலன்கள் இல்லாம நம்மளால செய்ய முடியாது. அப்புறம் பலதரப்பட்ட முயற்சிகள், நம்ம என்னென்ன செயல் செய்கிறோமோ அதுக்கு தகுந்த முயற்சியை வந்து நம்ம என்ன செய்யறோம், நம்ம முயற்சி எடுக்காம எந்த ஒரு செயலையும் நம்ம செய்ய முடியாது. அந்த மாதிரி முயற்சி, இப்ப நீங்க எல்லாம் வந்து இந்த கிளாஸ்ல உட்கார்ந்துருக்கிறீங்கன்னா உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு சீக்கிரமா வந்துட்டீங்க. அந்த மாதிரி ஒரு முயற்சி தான் வந்து இந்த செயலுக்கான ஒரு காரணியா இருக்கு. கடைசியா என்ன இருக்கு, பரமாத்மா. இவையே செயலுக்கான 5 காரணங்கள். நம்ம எல்லாருக்குமே அது வந்து ஒரு நல்ல செயலாகவும் இருக்கட்டும் அல்லது ஒரு கெட்ட செயலா இருக்கட்டும், எந்த செயல் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இந்த 5ம் இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா செய்யக்கூடிய இருப்பான், செய்யக்கூடிய இடம் இருக்கும். இங்க பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு தொழிற்சாலை இருக்கு. அந்த மாதிரி தொழிற்சாலை கட்டணும்னா என்ன செய்வாங்க, அதுக்கான ஜாமான்கள்லாம் மூலப்பொருட்கள்லாம் வாங்கணும். இந்த இவங்கெல்லாம் என்ன செய்யறாங்க, இவங்கள்தான் செய்பவர்களா இருக்கிறாங்க. அதுக்கான முயற்சி எடுக்கிறாங்க, அதுக்கு தேவையான பொருள்களை வாங்குறாங்க. அந்த மாதிரி இந்த இடத்த சூஸ் பண்ணி இருக்கிறாங்க. அதுக்கு வந்து யாரு ஒத்துழைக்கிறா, இவங்களுக்கு மேல இருக்கிற பகவான் பரமாத்மாவை வந்து இவங்களை செய்ய வைக்கிறாரு. இப்ப இந்த ஒரு கட்டடமாகட்டும் இல்ல வேற எந்த ஒரு செயலாகட்டும், நம்ம செய்யறதுக்கு இந்த 5 வந்து என்ன செய்யுது, முக்கிய காரணிகளா இந்த இடத்துல இருக்குதுன்னு சொல்லுது. ஹரே கிருஷ்ணா. தத்ரைவம் சதி கர்த்தாரம் ஆத்மானம் கேவலம் துயஹ பஷ்யத்ய கிருதத்புத்தித்வான் ந பஷ்யதி துர்மதிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எனவே இந்த 5 காரணங்களை கருதாமல் தன்னை மட்டுமே செயலாற்றுவனாக கருதுவன் விஷயங்களை உள்ளபடி காண முடியாது. அவன் நிச்சயமாக அறிவுடையவன் அல்ல. இப்ப இந்த இடத்துல வந்து அர்ஜுனன் என்ன செய்யறாரு, போர்க்களத்துல போய் இருந்துட்டு நான் போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. போர் புரிய மாட்டேன்னு அவர் எப்படி டிசிஷன் எடுக்க முடியும், அவருக்கு 1000 காரணம் இருக்கலாம் போர் புரியாம இருக்கிறதுக்கு. ஆனா பகவான் என்ன சொல்றாரு, நீ போர் புரிஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாரு. அந்த 5 விஷயங்கள்ல பகவான்கிற ஒரு முடிவு சொல்லாம அந்த மிச்ச நாளும் வந்து செயல்பட முடியாது. நம்ம வந்து நம்ம விரும்பலாம் இந்த செய்யலாம் செய்யக்கூடாதுன்ட்டு, ஆனா பகவான் வந்து என்ன செய்வாரு, அதுக்கான அனுமதி அவரு தான் கொடுத்தாகணும். அதனால வந்து அவன் என்ன செய்யறான், அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அகங்காரம் வருது. இதை நான் வந்து போர் புரிய மாட்டேன், நான் துறவு எடுத்துக்கிட்டு போறேன், இதை விட நான் பிச்சை எடுத்து வாழறேன்னு எல்லாம் பயங்கரமா சொல்றாரு.
அந்த இடத்துல என்ன செய்யுது, செயலுக்கான கர்த்தா வந்து தான் தான் அப்படின்னு ஒரு அகங்காரம் அவருக்கு இருக்குது. நான் தானே போர் புரிய போறேன், என்னோட விருப்பம் தானே, நான் போர் புரியாம கூட இருக்கலாம் அப்படிங்கிற அந்த எண்ணத்துல வந்து ஒரு அகங்காரம் வருது. எல்லா மக்களுக்குமே அது வந்து என்ன செய்யுது, அந்த அகங்காரங்கிறது. அததான் இங்க வந்து பகவான் சொல்லியிருக்காரு. நம்ம 5.18 ஸ்லோகால நம்ம பார்த்திருக்கிறோம். என்ன சொல்லியிருக்கிறாங்க, பிரகிருதே கிரியமானானி 3.27ல வரும். சாரி 3.27ல அந்த ஸ்லோகம் வரும். பிரகிருதே கிரியமானானி குணா கர்மஷ குணா கர்ம விபாகஷக அகங்கார விமூடாத்மா கர்த்தாகம் இது மன்னியதே அப்படின்னு பகவான் சொல்லியிருப்பாரு. அது எப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த உலகத்துல செய்யக்கூடிய நம்ம செயல்கள் எல்லாத்துக்கும் யாரு நம்மள நாமதே வந்து செய்யக்கூடிய ஆளா கர்த்தாவா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிறோம். அவங்க யாரு அப்படின்னா விமூடாத்மா, மூடாத்மா தான் அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அறிவுடையவங்க அதை நினைக்க மாட்டாங்க. ஏன்னா நம்ம செய்யக்கூடிய அந்த செயல்களுக்கெல்லாம் யார் பர்மிஷன் கொடுக்குறா, பகவான் அப்படிங்கிறது இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஞானம் நேயம் பரிஜ்ஞாதாத் விதா கர்ம சோதனா கரணம் கர்ம கர்த்தேதி த்ரிவித கர்ம சங்கிரகः. ஹரே கிருஷ்ணா. அறிவு, அறியப்படும் பொருள், அறிபவன் ஆகிய மூன்றும் செயலை தூண்டுபவை. இந்த இடத்துல வந்து எது வந்து செயலை செய்ய வைக்குது, செயலை தூண்டுறது எது அப்படின்னு பகவான் சொல்லியிருக்கிறார். அறிவு, நம்ம வந்து மூளையை வச்சு நம்ம என்ன செய்வோம், அந்த அறிவு. அறியப்படும் பொருள் இங்க சொல்லப்படுறது வந்து பகவான் தான். அவரை தான் நம்ம வந்து என்ன செய்யணும், அறிஞ்சுக்கணும். அறிபவன் யாருன்னா நம்ம ஆத்மா. இந்த மூன்றும் தான் என்ன செய்யுது, ஒரு செயலை வந்து செய்யறதுக்கான தூண்டுகோலா இருக்குது. அடுத்தது வந்து புலன்கள், செயல், செய்பவன் ஆகிய மூன்றும் செயலை உண்டாக்குவே. இப்ப செயல் நம்ம வந்து நினைக்கிறதெல்லாம் நம்ம, ஆனா செயல் செய்யறது யாரு, ஒரு செயல் வேணும் அதுக்கு. அப்புறம் அதுக்கு புலன்கள்லாம் ஒத்துழைக்கணும், அதை செய்யக்கூடியவன் ஒருத்தர் இருக்கணும். இது எல்லாம் வந்து என்னது, இதன் மூலமா வந்து ஒரு செயலானது செய்யப்படுகிறது. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன செய்வோம், ஒரு எந்த ஒரு செயலுக்கும் முதல்ல என்ன செய்யணும்னா மனசுல வந்து ஒரு ஊக்கம் வரணும். அந்த ஊக்கம் வந்தாதான் அது என்ன ஆகணும், அடுத்தது வந்து செயலா வந்து உருப்பெறும். அது வந்து அடுத்தது என்ன செய்யணும், இப்ப உதாரணமா நம்ம சொல்லணும்னா ஒரு செயலை வந்து நம்ம பாக்குறோம் ஃபர்ஸ்ட், அதை பத்தியே நம்ம என்ன பண்ணுவோம், தாட் நம்ம அதை பத்தி யோசிப்போம். நம்ம வந்து எண்ணுதல் அப்படிங்கிற அந்த நிலைக்கு வருவோம். அடுத்தது என்ன பண்ணுவோம் அப்படின்னா அதை வந்து ரியலைஸ் பண்ணுவோம், உணர ஆரம்பிப்போம். அடுத்தது அதை பத்தி என்ன பண்ணுவோம், லைக் பண்ணுவோம், அந்த விஷயத்த வந்து விரும்ப ஆரம்பிப்போம். இந்த மாதிரி நம்ம செஞ்சு எண்ணுதல், உணர்தல், விரும்புதல், அந்த மூன்று செயல்களும் செய்யும் போதுதான் அந்த செயல் வந்து முற்று பெறுது. அப்போ வந்து நம்ம என்ன செய்வோம், அந்த செயலை வந்து நம்ம வந்து புலன்கள் மூலமா நடைபெறும். அது செயல்கள் எதன் மூலமா செய்வோம் அப்படின்னா புலன்கள் மூலமா நம்ம செய்விக்கிறோம் அப்படிங்கிறது இதுல இருந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து சுய மதிப்பீட்டு நேரம் நான் சொன்னேன் இல்லையா, எல்லாரும் வந்து பேனா பென்சில் எடுத்து வச்சுங்க, பேப்பர் வச்சுங்க, அவங்கவுங்களுக்கு நீங்களே உங்களோட மதிப்பு வந்து மார்க் கொடுத்துங்க. இப்போ வந்து 1ங்கிறது ரொம்ப லோவஸ்ட் மார்க்கா இருக்கும், இது வந்து 2 மீடியம், 3ங்கிறது ஹையஸ்ட். இதுல வந்து வரிசையா நம்மளோட குணங்களை பத்தி தான் பகவான் சொல்ல போறாரு. அவங்கவுங்க செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்காக நம்ம ஸ்லோகங்களோட ஒப்பிட்டு நம்ம என்ன பண்ண போறோம், நம்மளை நாமளே வந்து ரியலைஸ் பண்ணிக்க போறோம். அதை பத்தி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஞானம் கர்ம ச கர்த்தா ச ததைவ குணபேததः ரோச்யதே குணசங்க்யானே யதா வஷ்ணுனுதான்யபி சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயம் ஈக்ஷதே அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம் ப்ருதக்த்வேன து யஜ்ஞானம் ஞானாபாவான் ப்ருதக்விதான் வேதி சர்வேஷு பூதேஷு தஜ்ஞானம் வித்தி ராஜசம் यत्तु कृष्णवधे कस्मिन् कार्ये सप्तमहैतुकम् अदत्वार्थवत् अल्पं तत्तामसमुदाहृतम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப வந்து உயிர் வாழ்கள் எண்ணற்ற உருவமாக பிரிக்கப்பட்டிருந்தாலும் அப்படின்னா வந்து தேவர்கள் இருக்காங்க, மனிதர்கள் இருக்காங்க, மிருகங்கள் இருக்கு, பறவைகள் இருக்கு, நீர்வாழ்வன இருக்கு, நிலவாழ்வன இருக்கு, தாவரங்கள் இருக்கு. இத மாதிரி எல்லா உயிர்களும் வந்து என்ன பல வகையா வந்து இங்க பிரிக்கப்பட்டிருக்கு. பிரிக்கப்படாத ஆன்மீக இயற்கையாக எந்த அறிவின் மூலம் ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு சத்துவகுணத்தில் இருக்கிறது. இப்ப வந்து என்ன சொல்றாரு, 84 லட்சம் உயிர்வாழிகளையும் ஒருத்தர் என்ன செய்யணும்னா அது உள்ள இருக்க ஆன்மீக ஆத்மா பரமாத்மாவை யார் ஒருத்தர் வந்து பாக்குறாங்களோ அவங்கதான் வந்து அவங்களோட அறிவு வந்து எந்த குணத்துல இருக்கு, சத்துவ குணத்துல. இப்ப வந்து அறிவை பத்தி பகவான் சொல்றாரு. அந்த அறிவு வந்து எப்படி சொல்றாரு அப்படின்னா
இது வந்து சத்துவ குணத்துல இருக்க அறிவு எப்படி இருக்கும், எல்லா உயிர்களையும் பரமாத்மாவை பார்க்கக்கூடிய தன்மையில இருக்கும். நாம எப்படி பார்க்கிறோம் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, எந்த அறிவின் மூலம் வெவ்வேறு உடல்களில் வெவ்வேறு விதமாக உயிர்வாழ்வில் இருப்பதாக ஒருவன் காண்கின்றானோ அந்த அறிவு ரஜோகுணத்தில் இருப்பதாக புரிந்து கொள்ளப்பட வேண்டும். இப்ப என்ன செய்வோம், உடல் அழிஞ்சோன்னா என்ன செய்வாங்க, உயிர் அழிஞ்சிட்டு அப்படின்னு நம்ம வந்து நினைச்சுக்குவோம். இது கீதை படிக்கலைன்னா நம்ம என்ன செய்வோம், அதோட உடல் அழிஞ்சோடதோ உயிரும் அழிஞ்சிருது, அதுக்கு வந்து திருப்பி வந்து இன்னொரு பிறவி கிடையாது, அதுக்கு வந்து அதோட அழிவு முடிஞ்சு போயிடுது, இல்ல பகவான்கிட்ட போய் முக்தி அடைஞ்சிருது, சொர்க்கத்துக்கு போயிடுதுன்னு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட கற்பனைக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து நினைப்போமே தவிர அதுக்கு வந்து இன்னொரு உடல் கிடைக்கும், அது வந்து இன்னொரு அது வந்து உயர்ந்த உடலோ இல்ல தாழ்ந்த உடலோ அது செஞ்ச கர்மாவுக்கு தகுந்த ஒரு உடல் கிடைக்கும் அப்படிங்கிற அறிவு வந்து யாருக்கு கிடையாது, ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு கிடையாது அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்காங்க. அடுத்தது, எந்த அறிவின் மூலம் உண்மையை பற்றிய அறிவின்றி ஒரே விதமான செயலில் பற்றுதல் கொண்டு அதையே எல்லாமாக அறிகின்றானோ அந்த அற்பமான அறிவு தமோ குணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இவங்க எப்படி நினைப்பாங்க அப்படின்னா, உடலை தான் மையமா வச்சிருப்பாங்க. இதை தவிர இப்ப நம்ம இப்ப சொன்னோம் இல்லையா, எண்ணுதல், உணர்தல், அடுத்ததுன்னா எண்ணுதல், உறங்குதல், உடலுறவு கொள்ளுதல், தற்காத்து கொள்ளுதல் 4 வகையான செயல்களை வந்து ஒரு சாதாரணமா எல்லா உயிர்வாழிகளும் செய்யக்கூடியதுதான். உண்ணுதல்ங்கிறது எல்லாரும் உண்ணாதான் போறோம், எல்லாரும் சாப்பிடுவோம். அடுத்தது உறக்கங்கிறதும் எல்லாருக்கும் உள்ளது. அதே மாதிரி உடலுறவு கொள்றதும் எல்லாருக்கும் வந்து உள்ளதுதான். அப்புறம் தற்காத்து கொள்ளுதல், நம்மளே பாதுகாத்துக்கிறதும் நாம வந்து செய்யக்கூடிய ஒருதான். எல்லாமே என்ன, பௌதிக அடிப்படையில இந்த உடலை சார்ந்துதான் இருக்குமே தவிர இதுல வந்து எந்த விதமான இடத்துலயும் ஆத்மாவோ அறிவோ வந்து அந்த இடத்துல வந்து செயல்படாது. இது சாதாரணமா நம்ம மனிதர்கள் மட்டும் இல்லாம ஒரு மிருகங்களும் அதைத்தான் செய்யுது. அதுவும் என்ன செய்யும், சாப்பிடும், தூங்கும், இனவிருத்தி செய்யும், அப்புறம் மற்ற மிருகங்கள்ட்ட இருந்து தன்னை பாதுகாத்துக்கும். இத மாதிரி இருந்தா இது அப்புறம் மனிதர்களுக்கும் அந்த விலங்குகளுக்கு என்ன வித்தியாசம், நமக்கு வந்து பகுத்தறிவுன்னு பகவான் வந்து 6வது அறிவா கொடுத்திருக்கிறாங்க. அந்த அறிவை கொண்டு நாம என்ன செய்யணும், அந்த அறிவை வச்சு பகவானை பத்திய ஞானத்தை நம்ம வந்து விருத்தி பண்ணிக்கணும். அதுக்குதான் வந்து இந்த ஸ்லோகம் கொடுத்திருக்கிறாங்க. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. நியதம் சங்கரகிதம் அராகத்வேஷகிருதம் அபலப்ரேப்சுனா கர்ம யத்தத் சாத்விகம் உச்யதே யத்து காமேப்சுனா கர்ம சாஹங்காரேன வா புனः க்ரியதே பகுலாயாசம் தத்ராஜசம் உதாகிருதம் அனுபந்தம் ஷயம் இம்சாம் அனவேக்ய ச பௌருஷம் மோகாத் ஆரப்யதே கர்ம யத்தத் தாமசம் உச்யதே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து பொருள் இயற்கையின் முறைகள் அடிப்படையில் 3 வகையான செயல்கள். இப்போ வந்து பகவான் அறிவை பத்தி சொன்னார் போன 3 ஸ்லோகங்கள்ல. இதுல வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க, 3 வகையான செயல்கள். ஒருவரோட ஒவ்வொரு உயிர்வாழிக்கு என்னென்ன செயல் இருக்கும், எந்த சத்துவகுண உயிர்வாழி எப்படி இருப்பாங்க, தமோ குண ரஜகுணத்துல இருப்பாங்க, என்ன விதமான செயல்கள் செய்வாங்க அப்படின்னுட்டு சொல்லியிருக்கிறாரு. எந்த ஒரு செயல் ஒழுங்குபடுத்தப்பட்டு பற்றின்றி விருப்பு வெறுப்பின்றி பலனை எதிர்பார்க்காமல் செய்யப்படுகின்றதோ அது சத்துவ குணத்தின் செயல். 4 வகையான வர்ணத்தார் வந்து நமக்கு பிரிச்சிருக்கிறாங்க பகவான். அவங்கவுங்களுக்குன்னு ஒவ்வொரு கடமையை வந்து கொடுத்திருக்கிறாரு. அதுல வந்து பிராமணர்களுக்கு வந்து வேதங்களை படிக்கிறது, சத்திரியர்களுக்கு வந்து என்ன செய்யுது, போர் புரிஞ்சு நாட்டை மக்களை காவந்து பண்றது, வைசியர்கள் வந்து வியாபாரம் பண்றது, பசுவை ரட்சிக்கிறது, சூத்திரர் வந்து மற்ற வர்ணத்தாருக்கு ஹெல்ப் பண்றது அப்படின்னு 4 வர்ணத்தாருக்கும் என்ன சொல்லியிருக்காரு பகவான் வந்து கடமைகளை நிர்ணயிச்சிருக்கிறாரு. அது வந்து நம்ம எதுக்காக செய்யணும், அந்த கடமைகளை அதை செய்யும் போதே நம்மளோட புலனின்பத்துக்காக செய்யாமல் பகவானோட திருப்திக்காக அவரு நமக்கு இந்த கடமையை நமக்கு கொடுத்திருக்கிறாரு, அதுக்காக நம்ம என்ன செய்யணும், அந்த பலன்கள்ல பற்று இல்லாம விருப்பு வெறுப்பு இல்லாம பலனை எந்தவித பலனையும் எதிர்பார்க்காம நம்ம வந்து கடமையா பகவானுக்குரிய கடமையா வந்து நம்ம செய்யறது எந்த குணம்னா சத்துவ குணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் எந்த ஒரு செயல் ஆசைகளை திருப்தி செய்வதற்காக இப்ப வந்து நம்ம வந்து நம்மளோட ஆசைக்காக ஒரு செயலை செய்வோம், நமக்கு அது ஒண்ணு தேவை அப்படின்னா நம்ம இப்ப அதுக்கு கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு வெளில கிளம்பி நம்ம இந்த பொருளை வாங்கணும்னு நம்ம போவோம். ஒரு கார் வேணும், ஒரு வீடு வேணும் அப்படின்னு நம்ம என்ன செய்வோம், நம்மளோட ஆசைகளை வந்து திருப்திப்படுத்திக்கிறதுக்காக செய்யக்கூடிய செயல்கள் பெரும் முயற்சி. அதுக்கு வந்து என்ன பண்ணணும், ரொம்ப முயற்சி எடுக்கணும், நமக்கு அதுக்கு பணம் தேவை இல்லையா, அதுக்கு நம்ம கடுமையா உழைக்கணும்.
அந்த மாதிரி செய்யணும். அடுத்தது வந்து அகங்காரம். இதுல வந்து நான் செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு அகங்காரம் வேற நமக்கு வரும். இந்த மாதிரி குணங்கள்லாம் இருக்கக்கூடிய செயல் வந்து எதுல வருதுன்னா ரஜோகுணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து எந்த ஒரு செயல் எதிர்கால பந்தத்தையும் மற்றவர்களுக்கு இழைக்கப்படும் துன்பத்தையும் கருத்தில் கொள்ளாமல், இது வந்து நம்ம ஃபியூச்சரை பத்தி யோசிக்கவே மாட்டாங்க. தமோ குணத்துல இருக்கவங்க என்ன செய்வாங்கன்னா, நம்ம செய்யற செயல் வந்து அடுத்தவங்களுக்கு துன்பம் கொடுக்குமா அப்படிங்கறத யோசிச்சு கூட பார்க்காம அந்த செயல்களை வந்து செய்வாங்க. அது என்னன்னா முட்டாள்தனமான அது ஒரு செயல். மேலும் அப்புறம் அவங்க இன்னும் என்ன செய்வாங்கன்னா, சாஸ்திர விதிகளை புறக்கணிப்பாங்க. இவங்க வந்து சாஸ்திரங்கள்ல கட்டுப்பட்டு செய்யக்கூடியவங்க சத்துவ குணத்துல இருக்கவங்க. இவங்க வந்து சாஸ்திர விதிகளை புறக்கணிச்சிருவாங்க. அதை பத்தி அவங்க வந்து கவலையே கிடையாது அவங்களுக்கு. மயக்கத்தில், அதாவது அவங்களுக்கு அந்த அறிவுங்கிறது அறவே இல்லாம மயக்கத்துல செய்யக்கூடிய அந்த செயல் வந்து எதுல வருது அப்படின்னா தமோ குணத்தின் செயல்களா இங்க வந்து பகவானால சொல்லப்பட்டிருக்கு. அவங்க எப்போதும் என்ன செய்வாங்க, மற்றவர்களுக்கு துன்பம் தரக்கூடிய செயல்களை வேற செய்வாங்க. அது அவங்களுக்கும் துன்பம் தரும், மற்றவர்களுக்கும் துன்பம் தரக்கூடிய செயலா முடிஞ்சிருது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण। मुक्तसङ्गो नखं वादी उत्साहसमन्वितः सिद्ध्यसिद्ध्यो निर्विकारः कर्ता सात्विक उच्यते राही कर्मबलप्रेतो लुप्तो हिंसात्मको शुचिः हर्षशोकान्वितः कर्ता राजसपरिकीर्तितः अयुक्तप्राकृतस्तप्तः षडो नैष्कृतिकोलसः विषादी दीर्घसूत्री च कर्ता तामस उच्यते। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. அடுத்தது எவன் ஒருவன், இப்ப வந்து இதுல என்ன சொல்லிருக்காங்கன்னா 3 வகையான தொழிலாளர்கள், அதாவது செயலாளி. இப்ப செய்யக்கூடியவன், இப்ப வந்து செயலை பார்த்தோம். செயலாளி தொழிலாளரை பத்தி பகவான் 3 வித குணங்கள்ல எப்படி செயல்படுறாங்க அப்படின்னு. எவன் ஒருவன் இயற்கை குணங்களின் தொடர்பு இல்லாமல் அவன் வந்து என்ன செய்யறான், அகங்காரம் இல்லாமல் உற்சாகம் மற்றும் மன உறுதியுடன் வெற்றி தோல்விகளை பொருட்படுத்தாது தனது கடமைகளை செய்கின்றானோ அத்தகு செயலாளி சத்துவ குணத்தில் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அவங்க என்ன செய்வாங்க, எப்போதுமே என்ன செய்வாங்க, ஒரு உற்சாகத்தோடய இருப்பாங்க. தான் செய்யற காரியத்தோட பலனை பத்தி அவங்க நினைக்கவே மாட்டாங்க. அது வந்து என்ன செய்வாங்க, அகங்காரமும் அவங்களுக்கு இருக்காது. இப்ப அர்ஜுனன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவன் என்ன செய்யறான், பகவானுக்காக வந்து செயல்படுறான். அந்த மாதிரி செயல்படும் போது அவனுக்கு வந்து அதுல வர்ற நன்மையோ தீமையோ வந்து அவனை பாதிக்க போறது இல்லை. அதனால அந்த வெற்றி தோல்விகளை பத்தி அவன் கவலைப்பட மாட்டான். தன்னோட கடமை பகவான் என்ன சொல்றாரோ அதை நம்ம செய்யணும் அப்படின்னு. இயற்கை குணங்களின் தொடர்பு இல்லாம, அதாவது இந்த முக்குணங்கள்லயும் வந்து அதை பத்தி விஷயமும் அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்ல ஈடுபட்டு செய்யறவங்க சத்துவ குணத்துல இருக்கிறவங்க அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. எவனொருவன் தனது உழைப்பின் பலன்களில் பற்றுதல் கொண்டு அந்த பலன்களை அனுபவிக்க விரும்பி பேராசை கொண்டு எப்போதும் பொறாமையுடன் தூய்மையின்றி இன்ப துன்பங்களால் பாதிக்கப்படுகின்றானோ அத்தகு செயலாளி ரஜோகுணத்தில். இது வந்து யாரு அப்படின்னா துரியோதனனை இங்க உதாரணமா எடுத்துக்கலாம். அவர் என்ன செய்யறாரு, அவரோட எப்ப பார்த்தாலுமே பொறாமை யார் மேல, பாண்டவர்கள் மேல அவங்க எப்போதுமே ஒரு பொறாமை. சின்ன வயசுல இருந்து அவங்க மேல ஒரு பொறாமை, பேராசை. என்ன பேராசை, இந்த ராஜ்யம் முழுக்க நாமளே ஆளணும். அவங்க வந்து அவங்களுக்கு துளி இடம் கூட அவங்களுக்கு கொடுக்க கூடாது அப்படின்னுட்டு சூழ்ச்சி எல்லாமே பண்றாரு. அவங்கள சூழ்ச்சி பண்ணி சூதாட்டத்துக்கு அழைச்சு அவங்கள வந்து என்ன செய்யறாரு, நாட்டை விட்டு காட்டுக்கு அனுப்பிடுறாரு. அந்த மாதிரி அந்த பலன் முழுக்கையும் என்ன செய்யணும், தானே அனுபவிக்கணும் அப்படின்னு அந்த மாதிரி செயல்கள்ல வந்து இந்த குணங்கள்லாம் யாருக்கு இருக்கு. அதனால அவங்க என்ன செய்யறாங்க, இன்ப துன்பங்கள்ல பாதிக்கப்படுறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அவங்கள விரட்டி விடும்போது அவங்களுக்கு ஒரு இன்பம் கிடைக்குது. பின்னாடி போருக்கு அப்புறம் என்ன ஆகுறாங்க, அவங்க துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க, உயிரையே விடுறாங்க. இந்த மாதிரி ஒரு செயல்கள் வந்து ரஜோகுணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது எவனொருவன் சாஸ்திர விதிகளுக்கு எதிரான செயலில் எப்போதும் ஈடுபட்டு, இதாக வந்து அப்பல இருந்து ஆரம்பத்துல இருந்து இதான் சொல்றாங்க. பகவான் வந்து தமோ குணத்துல இருக்கவங்க வந்து சாஸ்திர விதிகளை சுத்தமா மதிக்க மாட்டாங்க. அப்புறம் பௌதிகவாதியா இருப்பாங்க, பிடிவாதக்காரனாவும் இருப்பாங்க. அவங்க வந்து தான் பிடிச்ச மசலுக்கு 3 கால் அப்படின்னு என்ன செய்வாங்க, அவங்க சொல்றத அவங்க யாரு எது சொன்னாலும் ஏத்துக்க மாட்டாங்க. ஒரு நல்லது கெட்டது சொன்னோம்னா அது ஏத்துக்கிறதுக்கான தன்மையே இருக்காது. அது நான் சொல்றதுதான் சரி அப்படின்னு ஒரு பிடிவாதத்தனம் இருக்கும். அப்புறம் அடுத்தவங்களை ஏமாற்றுவாங்க. பிறரை அவமதிப்பதில் நிபுணனாக, இது யார் சொல்லலாம்னா சிசுபாலனை உதாரணம் சொல்லலாம். அவர் எப்போதும் என்ன செய்யறாரு,
பகவானை வந்து அவமதிச்சுட்டே இருப்பாரு. அதனால என்ன ஆகுறது, கடைசியா 100வது தப்பு செஞ்சோன்னா பகவான் வந்து சக்கராயுதத்தால அவர் தலையை சீவுறாரு. அந்த மாதிரி கூடியவங்க. அடுத்தது சோம்பேறி. நம்ம வந்து நேற்று எல்லாம் பிக்சர்லயே நம்ம பார்த்தோம். சோம்பேறித்தனமா உட்கார்ந்துக்கிட்டு பணம் கேட்கறாங்க. அந்த மாதிரி வருத்தம் தோய்ந்தவனாக, அவங்களுக்கு வந்து வருத்தம் தான் இருக்கும். அவங்களால சந்தோஷமா இருக்க முடியாது. சத்துவ குணத்துல இருக்கவங்க எப்போதும் சந்தோஷத்துல இருப்பாங்க. இவங்க என்ன அதனால அவங்க 9 வாயில் வந்து பிரகாசம் அடையுதுன்னு நம்ம படிச்சோம். ஆனா இவங்க எப்படி இருப்பாங்க, வருத்தம் தோய்ந்தவனாக இருப்பாங்க. அப்புறம் காலம் தாழ்த்துவனாக, அதாவது என்னன்னா எந்த ஒரு வேலையும் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள முடிக்கணுங்கிற அந்த உத்வேகமே இல்லாம அந்த செயலாளி எப்படி இருப்பாங்க அப்படின்னா தமோ குணத்துல இருப்பாங்க. அவங்களோட செயல்கள், அவங்க செய்யற இதெல்லாம் பத்தி பகவான் வந்து இந்த 3 குணங்கள் பத்தி சொல்லியிருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण। बुद्धिर्भेदं धृतिं चैव गुणतः त्रिविधं शृणु रोच्यमानम् अशेषेण पृथक्त्वेन धनञ्जय प्रवृत्तिं च निवृत्तिं च कार्याकार्ये भयावहे बन्धं मोक्षं च या वेत्ति बुद्धिः सा पार्थ सात्विकी यया धर्मम् अधर्मं च कार्यं सा कार्यमेव च अयदावत् प्रजानाति बुद्धिः सा पार्थ राजसी अधर्मं धर्मम् इति या मन्यते तमसावृता सर्वार्थान् विपरीतां च बुद्धिः सा पार्थ तामसी। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து இந்த ஜட இயற்கையோட 3 குணங்களோட அடிப்படையில உங்களோட 3 மனிதர்களோட உயிர்வாழிகளோட நுண்ணறிவு எப்படி இருக்கும் அப்படின்னு பகவான் இதெல்லாம் சொல்றாரு. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பிருதாவின் மைந்தனே, செய்யத்தக்கது எது, செய்யத்தகாதது எது, பயப்படத்தக்கது எது, பயப்படத்தகாதது எது, எந்த ஒரு செயலை செய்யும் போதும் இவங்க வந்து யோசிப்பாங்க. சத்துவகுணத்துல இருக்கவங்க இதை செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படிங்கிறது ஒரு சின்ன யோசனை வரும். அதே மாதிரி இந்த செயலை செஞ்சா அதோட பின்விளைவு எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு பயப்படுவாங்க. சில பாவ காரியங்கள் செய்யறதுக்கு வந்து பயம் வரும். அதே மாதிரி சில விஷயத்துல வந்து டக்குன்னு முடிவெடுத்து இதை செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னா அந்த இடத்துல பயப்படக்கூடாது. உடனே முடிவெடுத்து அதை வந்து செய்வாங்க. அப்புறம் பந்தப்படுத்துவது எது, விடுதலை செய்வது எது, நம்ம வந்து இதை செஞ்சோம்னா நம்ம அது வந்து ஒருத்தவங்கள்ட்ட சிக்கிக்குவோமா, இல்ல நம்ம வந்து அதுல இருந்து விடுதலை அடைவோமா அப்படிங்கிறத பத்தி எல்லாம் வந்து, அதாவது பிரவருத்திஞ்ச நிவருத்திஞ்ச அப்படின்னு பகவான் பாடி இருக்கிறார் இல்லையா, அந்த பிரவருத்திங்கிறது இதுதான். செய்யக்கூடிய செயல்களை வந்து செய்யக்கூடிய தன்மையில வந்து சத்துவகுணத்துல இருக்கிறவங்களோட அறிவு வந்து வேலை செய்யும். அவங்களோட நுண்ணறிவு புத்தி எப்படி வேலை செய்யும்னா இதெல்லாம் யோசிக்கும். யோசிக்காம ஒரு காரியத்துல அவங்க இறங்க மாட்டாங்க. அடுத்தது ரஜோகுணத்துல இருக்கவங்களை பத்தி, தர்மம் அதர்மம், செய்யத்தக்க செயல் செய்யத்தகாத செயல், இவற்றிடையே உள்ள வேறுபாட்டை அறிய இயலாத புத்தி ரஜோகுணத்தில் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ரெண்டுக்கும் உள்ள வேறுபாடே அவங்களுக்கு வந்து தெரியாதுன்னு சொல்லியிருக்கு. தர்மம் எது அதர்மம் எது அப்படின்னுட்டு அவங்க வந்து புரிஞ்சுக்காம அவங்க என்ன செய்யறாங்க, வந்து இப்ப வந்து உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா அது வந்து அடுத்தது கூட சொல்லலாம். இது வந்து இந்த இடத்துல வந்து தர்மம் அதர்மமே எது, அதான் இந்த செயல்கள் வந்து எது செய்யணுமோ செய்யக்கூடாது எதுங்கிற அந்த வேறுபாடு தெரியாதனால அவங்க என்ன செய்யறாங்கன்னா தவறான வழியில போகக்கூடியது. அவங்களுக்கு வேண்டிய அந்த காரியத்தை நடத்தணும்னா அந்த காரியத்தை நம்ம நடத்தியே தீரணும். அது தர்மமா இருந்தா என்ன அதர்மமா இருந்தா என்ன அப்படிங்கிற ஒரு எண்ணம் கூட அவங்களுக்கு வரும். செய்யக்கூடாத செயலா இருந்தான்னா செய்யக்கூடிய செயலா இருந்தானா நம்ம அந்த பலனை அடைஞ்சே ஆகணும் அப்படிங்கிற ஒரு புத்தி வந்து யாருக்கு இருக்கும், ரஜோகுணத்துல இருக்கவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்புறம் அறியாமை மற்றும் இருளின் மயக்கத்தின் கீழ் அதர்மத்தை தர்மமாகவும் தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் அறிந்து, இந்த இடத்துல யார சொல்லலாம்னா கர்ணனை சொல்லலாம். அவர் என்ன செய்யறாரு, பாண்டவர்கள் பக்கம்தான் தர்மம் இருக்கு, ஆனா வந்து துரியோதனர் பக்கத்துல அதர்மம் இருக்கு. இந்த இடத்துல வந்து அவர் வந்து ஃப்ரெண்டுங்கிற அந்த முறையில வந்து அதை ஏத்துக்கிட்டா கூட அது அந்த இடத்துல தவறான விஷயம்தான். தர்மத்தை அதர்மமாகவும் அதர்மத்தை தர்மமாகவும் செஞ்சோற்று கடனுக்காக அவங்க என்ன செய்யறாரு, அவரு அதர்மத்தை போய் தர்மமா ஏத்துக்கிறாரு. அதுதான் என்னோட தர்மம், நான் வந்து செஞ்சோற்று கடனுக்காக நான் வந்து துரியோதனன் பக்கம் போர்ல நிப்பேன், அவருக்காக உயிரையும் கொடுப்பேன்னு வந்து என்ன செய்யறாரு, அதர்மன் பக்கத்துல நிக்கிறதே வந்து என்னது தப்பு. அதுதான் வந்து அதர்மத்தை தர்மமாக அவர் வந்து ஏற்றுக்கிறாரு. அந்த மாதிரி விஷயங்கள் செய்யறது எப்போதும் வந்து தவறான வழியில் முயற்சி செய்யும் புத்தி. இது வந்து இவர் நல்ல வழியில போயிருக்கலாம், அவருக்கு வந்து இந்த தேவையே கிடையாது. மான அவமானத்தினால வர்ற ஒரு கெடுதல். அதனால வந்து என்ன பண்றாரு, தவறான வழியில போய் அவர் போய் என்ன பண்றாரு மாட்டிக்கிட்டு
ஒரு நல்ல குளத்துல உதிச்சு ஒரு இது வைஷ்யரா சாரி சத்திரியரா பிறந்தும் கூட அவர் வந்து குந்தியால கைவிடப்பட்டதுனால ஒரு தேரோட்டி மகனா வளர்ந்தாலும் கூட அவர் வந்து சுயமா இருக்கக்கூடிய அந்த அறிவுனால வந்து என்ன பண்றாரு, தவறான வழியில போய் முயற்சி செய்யறது தமோ குணத்துல இருக்கிறதா தான் இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திருத்யாயயா தாரயதே மன பிராணேந்திரிய கிரியாः யோகேனாவ்யபிசாரிண்யா கிருதே சா பார்த்த சாத்விகி யயா து தர்ம காமார்த்தா திருத்யா தாரயதே அர்ஜுனா பிரசங்கேன பலாகாங்க்ஷீ கிருதே சா பார்த்த ராஜசி யயா ஸ்வப்னம் பயம் சோகம் விசாரமதம் ஈவ ச ந விமுஞ்சதி துர்மேதா கிருதே சா பார்த்த தாமசி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இங்க வந்து என்ன சொல்லி இருக்கிறாங்க, பொருள் இயற்கையின் முறைகளின் அடிப்படையில் 3 வகையான தீர்மானங்கள்ங்கிறது இந்த இடத்துல வந்து மன உறுதி. 3 வகை குணத்துல இருக்கவங்களோட மன உறுதி வந்து எந்த அடிப்படையில செயல்படும் அப்படின்னு சொல்லும்போது, பிருதாவின் மைந்தனே, உடைக்க முடியாததும் யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாக்கப்படுவதும் அப்படின்னா, அதாவது மனசை வந்து அவங்களால வந்து ஏதோ ஒண்ணு நினைக்கிறாங்களோ அந்த தீர்மானத்துல இருந்து மாறவே மாட்டாங்க. யோக பயிற்சியால் நிலையாக பாதுகாப்படும். யோகம்னாலே பகவானுக்கும் நமக்கும் வந்து என்னது ஒரு கனெக்டிவிட்டி தான் வந்து யோகம்னு சொல்லப்படுது. அந்த மாதிரி வந்து என்ன செய்வாங்க, மனசை வந்து அந்த அளவுக்கு மனசை வந்து யோகத்துல வந்து நிலைப்படுத்துவாங்க. அந்த மாதிரி நிலையாக பாதுகாக்கப்படுவதும் மனம், வாழ்வு மற்றும் புலன்களின் இயக்கத்தை கட்டுப்படுத்துவதுமான மன உறுதி சத்துவகுணத்தை சார்ந்ததாகும். இப்ப இங்க வந்து யார் யார் இந்த மாதிரி சத்துவகுணத்துல மனம் வாழ்ந்தாங்கன்னு உதாரணம் சொல்லணும்னா, பீஷ்மர் இருந்தாரு, மனசை வந்து அவர் கட்டுப்படுத்தினாரு, ஒரு யோகியாட்டம் அவர் வாழ்க்கை நடத்தினாரு. அடுத்தது யுதிஷ்டர், அவரு என்ன செஞ்சாரு, எவ்வளவுதான் துன்பம் அவங்க எல்லாம் கொடுத்தா கூட அவர் என்ன செய்யறாரு, தன்னோட நிலையில இருந்து அவர் வந்து பொய் சொல்ல மாட்டேன்னு ஒரு சூளுரையா வச்சுக்கிட்டு வாழ்க்கையில வந்து அதை விட்டு விலகாம மன கட்டுப்பாடோட யோக பயிற்சியில ஒரு யோகி மாதிரி அவர் வாழ்ந்தார். அதெல்லாம் வந்து இந்த சத்துவகுணத்துல இருக்கவங்களுக்கு நம்ம உதாரணமா நம்ம எடுத்துக்கலாம். அடுத்தது, எந்த மன உறுதியின் மூலம் ஒருவர் அறம் பொருள் மற்றும் இன்பத்தின் பலன்களின் மீது பற்றுதல் கொண்டுள்ளானோ அர்ஜுனா, அத்தகு மன உறுதி ரஜோகுணத்தை சார்ந்தது. இப்ப நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, தர்ம அர்த்த காம மோட்சம் தான் இங்க அதில் சொல்லி இருக்கிறாங்க. இது வந்து புலனுகர்ச்சியில வருது. நம்ம வந்து என்ன செய்வோம், எந்த ஒரு பொருளையும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் பார்ப்போம், அதை பத்தி நம்ம சிந்திப்போம், அது பிறகு நம்ம மனசை வந்து அதுல ஈடுபடுத்துவோம், அதை வந்து அடையணும் அப்படின்னு நம்ம என்ன பண்ணுவோம், அந்த விஷயங்கள் மேல, அது அறமா இருக்கட்டும், அது பொருளா இருக்கட்டும், இல்ல இன்பமா இருக்கட்டும், எதுவா இருந்தாலுமே நம்மளோட என்ன பண்ணுவோம், அந்த பலன் மேல வந்து பற்றுதல் வச்சுப்போம். அதனால யார் ஒருத்தர் வந்து குடும்பஸ்தனா இருக்கிறாங்களோ அத்தனை பேருமே இந்த 4 வகையான இதுலயும் வந்து என்ன செய்வாங்க, ஆசை வைப்பாங்க. தர்ம அர்த்த காம மோட்ச, அவங்களோட வாழ்க்கை வந்து இதுலதான் அடிப்படையிலே அமைஞ்சிருக்கும். கடைசியா அவங்களோட முற்று பெற்ற இன்பம் வந்து கடைசியா பலன் வந்து மோட்சமா தான் இருக்கும். அந்த மாதிரி பற்றுதல் கொண்ட நிலை வந்து குடும்பஸ்தங்களுக்கு அதிகமா இருக்கும். அப்படிப்பட்ட மன உறுதி வந்து எதை சேர்ந்தது, ரஜோகுணத்தை சார்ந்ததுன்னு இங்க பகவான் சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது, பிருதாவின் மகந்தனே, கனவு, பயம், கவலை, வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம் ஆகியவற்றிற்கு அப்பாற்பட்டு செல்ல இயலாத அறிவற்ற மன உறுதி தமோ குணத்தில் இருப்பதாகும். இப்ப வந்து கனவு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, கனவு வந்து சத்துவகுணத்துல இருக்கவங்களுக்கு வராதா அப்படின்னு நம்ம கேள்வி எழுப்பலாம். எல்லாருக்கும் வரும். சத்துவகுணமா இருந்தாலும் சரி, அது ரஜோகுணமா இருந்தாலும் சரி, தமோ குணமா இருந்தாலும் என்ன வரும், கனவுங்கிறது வரும். எதனால கனவு வருது அப்படின்னா, அதிக நேரம் தூங்குறதுனாலதான் அந்த கனவுங்கிறது வருது. குறைச்சலா தூங்குறவங்களுக்கு வந்து முக்காசி கனவு வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அவங்களோட உடல் உழைப்புனால அவங்க என்ன செய்வாங்க, லேட்டா தூங்கி சீக்கிரம் எந்திரிக்கும் போது அந்த கனவு வர்றதுக்கே வேலை இல்லை, அசந்துரும் உடம்பு. ஆனா வந்து ரொம்ப நாழி தூங்குறவங்களுக்கு என்ன வரும்னா கனவு வருது. அந்த கனவுல நடக்கிறது எல்லாத்தையும் அவங்க என்ன செய்வாங்க, உண்மையா எடுத்துக்குவாங்க. சில பேரு கனவு முடிஞ்சு தூங்கி எழுந்தோம்னா அவங்களுக்கு மறந்துடும். ஆனாலும் அதை பத்தி ஒரு பயம் இருக்கும், அதை பத்தி ஒரு கவலை இருக்கும், வரும் வருத்தம் தோய்ந்த நிலை, மயக்கம், இதெல்லாம் வந்து என்ன செய்யும், இதெல்லாம் தாண்டி அவங்களால அதுக்கு மேற்கொண்டு போகவே முடியாது. அவங்களோட மன உறுதி வந்து ரொம்ப இதா இருக்கும், லெஸ் குவாலிட்டியில இருக்கும். அவங்களால என்ன செய்ய முடியாது, எந்த ஒரு செயல்களையுமே அதை தாண்டி நினைக்க கூட முடியாது. அப்படிப்பட்ட குணங்கள் வந்து மன உறுதி வந்து
தமோ குணத்துல இருக்கிறதா இங்க பகவான் சொல்லி இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. சுகம் விதானீம் த்ரிபிதம் துணுமே வரதர்ஷப அப்யாசாரமதி யத்ர துக்காந்தம் ச நிகச்சதி யதத் அக்னி விஷமிவ பரிணாமே அமிர்தோபமம் தத்துகம் சாத்விகம் யோகம் ஆத்மபுத்தி பிரசாதஜம் விஷயேந்திரிய சம்யோகாத் யதத் அக்னி அமிர்தோபமம் பரிணாமே விஷமிவ தத்துகம் ராஜசம்ஸ்கிருதம் यदग्रेटानुबन्धी च सुखं मोहनमात्मनः नेत्रालस्य प्रमादोत्तम तत्तामसम् उदाहृतम्. हरे कृष्णा. ஹரே கிருஷ்ணா. பொருளியற்கையின் முறைகளின் அடிப்படையில் 3 வகையான மகிழ்ச்சி. இப்ப வந்து பகவான் வந்து ஒருத்தரோட சுகம் எப்படி இருக்கும், மகிழ்ச்சி எப்படி இருக்கும், அந்த 3 குணங்கள்ல அப்படிங்கறத பத்தி இப்ப சொல்றாரு. ஆரம்பத்தில் விஷத்தை கொண்டு இருந்தாலும் இறுதியில் அமிர்தத்தை கொன்றதும் தன்னுணர்விற்கு ஒருவனை எழுப்புவதுமான சுகம் சத்துவகுணத்தில் இருப்பதாக கூறப்படுகின்றது. இதை வந்து நம்ம வந்து எப்படி எடுத்துக்கணும்னா, இப்ப நமக்கு வந்து இந்த இஸ்கான்ல வந்து நமக்கு 4 ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸ் சொல்லி இருக்கிறாங்க. இதை செய்யக்கூடாது, இல்லிசிட் ரிலேஷன்ஷிப் கூடாது, அப்புறம் வந்து போதைப் பொருள் சூதாட்டம் கூடாது, போதைப் பொருளுக்கு அடிமையாக கூடாது, அப்புறம் மாமிச உணவு உண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அந்த மாதிரி வந்து ரெகுலேட்டிவ் பிரின்சிபல்ஸை ஒருத்தவங்க வந்து வாழ்க்கையில கடைபிடிக்கணும். அப்புறம் இன்னும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, அதிகாலை 4:30 மணிக்கு எழுந்திரிச்சு மங்கள ஆரத்தி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அடுத்தது நம்ம உடலை தூய்மைப்படுத்திட்டு குளிச்சுட்டு நம்ம கோயிலுக்கு போய் விக்கிரக வழிபாடு பண்ணணும். பகவத்கீதை, பாகவதம் இதெல்லாம் நம்ம வந்து படிக்கணும்னு நமக்கு வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு ஒழுங்குமுறை கட்டுப்பாட்டு விதிகள் அப்படிங்கிற விஷயத்துல வந்து சொல்லியிருக்கிறாங்க. இது எப்படி இருக்குன்னா, ஆரம்பத்துல நமக்கு வந்து 4:30 மணிக்கு எழுந்திரிக்கணுமா, நம்மளால முடியுமா அப்படின்னுட்டு ஒரு வந்து என்ன செய்யும், அந்த விஷயம் வந்து நமக்கு விஷம் மாதிரி தோணும். ஆனா இதை நம்ம வந்து கடைபிடிச்சுட்டே வந்துட்டோம்னா அப்புறம் என்ன ஆகுது, அமிர்தத்தை போன்றவங்க இப்ப ஸ்லோகம் வாசிச்சு கொடுக்குறாங்களே ஜெயஸ்ரீ கண்ணன் மாதாஜி, அவங்க ஒரு நாள் தவறாம 4:30 மணிக்கு கரெக்டா அங்க மங்கள ஆரத்தியில இருப்பாங்க. நான் பார்த்த வரையிலும், நான் கூட எல்லா நாளும் போனது கிடையாது, ஆனா நான் போகும்போதெல்லாம் பார்த்திருக்கிறேன். கரெக்டா மங்கள ஆரத்தியில அவங்க அட்டன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல அவங்களுக்கும் கூட கஷ்டமா தான் இருந்திருக்கும். ஆனா இப்ப அதோட டேஸ்ட் அவங்க உணர்ந்துட்டாங்க. அதான் அமிர்தம் போன்றது. அந்த டேஸ்ட் அவங்க உணர்ந்ததுனால அது என்ன செய்யும், ஒருத்தனை வந்து தன்னுணர்வுக்கு எழுப்பக்கூடிய சுகம். நம்மளை நாமளே நம்ம ரியலைஸ் பண்ணிக்குவோம். பகவானோட சென்றடையறதுக்கான அந்த ஒரு நல்ல ஒரு விஷயம் வந்து இந்த சத்துவகுணத்துல இருக்கிறதா சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது வந்து எந்த சுகம் புலன்களும் புலனின்ப பொருட்களும் தொடர்பு கொள்வதால் அடையப்படுகின்றதோ ஆரம்பத்தில் அமிர்தம் கொண்டு தோன்றினாலும் இறுதியில் விஷமாகி விடுகின்றது. அந்த சுகம் வந்து என்னது, ரஜோகுணத்தின் தன்மை கொண்டதாக சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல என்ன செய்வாங்கன்னா, ஒருத்தவங்க வந்து சென்ஸ் கிராட்டிபிகேஷன் இதுல எடுத்துக்கலாம். ஒரு 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 பெண் மேல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு காதல் லவ் வரும். அப்புறம் வந்து என்ன செய்வாங்க, அதனால அவங்க வந்து அந்த பெண்ணை வந்து கல்யாணம் பண்ணிக்குவாங்க. குடும்ப வாழ்க்கையில வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் சொல்லுவாங்க இல்லையா, மோகம் 30 நாள் ஆசை 60 நாள்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மாதிரி என்னன்னா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் வந்து அதுல வந்து என்ன செய்வாங்க அப்படின்னா ஒரு செழிப்பு தட்டும். அப்போ வந்து அவங்களுக்குள்ள வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள்லாம் கூட வரும். சில பேர் பிரிஞ்சு கூட போவாங்க. ஆனா நீடிச்சு வாழறவங்க அதிகம் பேரு. 1-2 பேர் என்ன செய்வாங்க, பிரிஞ்சும் போகக்கூடிய வாழ்க்கை. அந்த மாதிரி அவங்களோட அந்த ஆசைகள்ங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு தான். ஆரம்பத்துல எப்படி இருக்கும், அமிர்தம் போல ஒரு அது தோணும். ஆனா கடைசியில வந்து பகவானோட நம்ம கைங்கரியத்தில் ஈடுபடும் போது அது விஷமாயிடும். இதுக்கு உதாரணமா நம்ம வந்து பாகவதத்திலேயே வந்திருக்கு. அஜாமிலன் நம்ம கதை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். அது மாதிரி பில்வமங்கல டாகூர் அவர் கதையும் உங்களுக்கு சொல்லியிருக்காரு. 2 கண்ணையுமே அவர் வந்து என்ன செய்யறாரு, ஊசி அந்த தலையில கொண்ட ஊசியால வச்சு குத்திக்கிறாரு. தன்னோட கண்ணு இருக்கிற வசிதான நம்ம வந்து இந்த தீய வழிக்கு போறோம், அந்த கண்ணே தேவையில்லைன்னு குத்திட்டு பகவானோட தொண்டுல ஈடுபடுறாரு இல்லையா. அந்த மாதிரி இதெல்லாம் நம்ம வந்து கதையை படிச்சிருக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்லயே ஈடுபட்டுக்கிட்டு இருக்கவங்க குணம் வந்து எப்படின்னா ரஜோகுணத்துல சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தன்னுணர்வை காண இயலாத, அதாவது நம்மளோட செல்ஃப் ரியலைசேஷனையே அவங்க வந்து உணர மாட்டாங்க. ஆரம்பம் முதல் இறுதி வரை மயக்கமாக இருக்கின்ற இவங்களுக்கு வந்து இது ஆரம்பத்துல விஷம், ஆரம்பத்துல இறுதியில் அமிர்தம் அதெல்லாம் கிடையாது. இறுதியில விஷம், ஆரம்பத்துல அமிர்தம் அந்த குணமும் கிடையாது. எப்போதும் அவங்களுக்கு என்ன செய்யும் அப்படின்னா ஒரே மயக்கம் தான் அவங்களுக்கு. எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியாது. ஏன்னா அவங்க அதிக உறக்கம், சோம்பல்,
இதெல்லாம் வந்து என்ன செய்யுது அவங்கள வந்து இந்த இந்த மாதிரி சுகம் தூங்குறது தான் அவங்களுக்கு சுகமா அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. அந்த மாதிரி ஒரு மாயையான ஒரு வாழ்க்கையில அவங்க இதுதான் சுகம்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறவங்களோட குணம் வந்து எப்படின்னா தமோ குணத்துல வந்துருது இது அப்படின்னு பகவான் இது மூலமா சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து நம்ம இதுல இருந்து நீங்க எல்லாம் மார்க் போட்டுக்கிட்டீங்கன்னா நீங்க கவுண்ட் பண்ணீங்க 18க்கு மேல 18க்கு பக்கத்துல இருக்கிறவங்க எல்லாம் வெற்றி அப்படின்னு பகவான் சொல்லிட்டாரு. 6க்கு அருகில் இருக்கிறவங்க லோயஸ்ட் தான். 12க்கு அருகில் இருக்கவங்க வந்து மேம்படுத்தலாம். இப்ப வந்து நமக்கு நாமளே வந்து செல்ஃப் ரியலைஸ் தான் இந்த மார்க் கொடுத்துருக்குறாங்க. இதை பத்தி நம்ம பெருசா ஒரி பண்ணிக்க வேண்டாம். நம்மள வந்து இதுல இருந்து எப்படியா இருந்தா கூட நம்மள வந்து என்ன செய்யலாம், இதுல இருந்து நம்மள மேம்படுத்திட்டு அடுத்த நிலைக்கு போகலாம். இதுல என்ன சொல்லி இருக்கிறாங்க? ஹரே கிருஷ்ணா. மாதாஜி படிங்க. ஹரே கிருஷ்ணா. சர்வபூதேஷு ஏனைகம் பாவம் அவ்யயம் ஈஷதி அவிபக்தம் விபக்தேஷு தஜ்ஞானம் வித்தி சாத்விகம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து பிக்சர்ல பாத்தீங்கன்னா இங்க வந்து பகவான் இருக்கிறாங்க. அவங்களோட உடல்லையும் பகவான் அங்க வந்து அவங்களோட ஹிருதயத்திலயும் யாரு இருக்கிறா அப்படின்னா பகவான் விஷ்ணு இருக்கிறாரு. இப்போ வந்து ஒரு மனிதர்கள் இருக்காங்க. இங்க ஒரு கணவன் மனைவி ஒரு குழந்தை. அவங்களோட இதயத்திலயும் யார் இருக்கா அப்படின்னா பகவான் விஷ்ணு தான் இருக்கிறாரு. இங்க குரங்குகள் இருக்கு, இங்க சில நாய் மாதிரி இருக்குது. அவங்களோட இதயங்கள்ல எல்லாம் வந்து என்ன செய்யுது, பரமாத்மா இருக்குது. இங்க வந்து சிங்கம் அதோட குட்டிகளோட இருக்கு. இங்க காண்டாமிருகம் மாதிரி இருக்கு. இங்க யானைகள்லாம் இருக்கு. இங்க ஒட்டகம் இருக்கு. இத்தனை விதமான விலங்கினங்கள்லயும் என்ன செய்யறாரு பகவான் வந்து நான் தான் இருக்கிறேன். உள்ளுக்குள்ள என்ன செய்யற ஆன்மீக ஆத்மாவா இருக்கிறது கூடவே பரமாத்மாவும் வசிக்கிறாரு அப்படிங்கிறத இது வந்து 18.20 வந்து ஏற்கனவே நம்ம தாண்டிட்டோம். இருந்தாலும் நமக்கு வந்து இது என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா சத்துவ குண அறிவுக்காக இங்க வந்து சொல்லியிருக்காங்க. சாத்விகம் இது இந்த ஞானத்தை யார் ஒருத்தர் அடைகிறாங்களோ வித்தி சாத்விகம். இந்த குணங்கள் எல்லாரோட உடல்லயும் பரமாத்மாவை பாக்குறவங்க வந்து சாத்விக குணத்துல இருக்கிறாங்க அப்படின்னு தான் நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக இதை சொல்லியிருக்காங்க. வித்யா வினய சம்பன்னே பிராக்மணே ஹரிஹஸ்தினி அப்படின்னு நம்ம ஏற்கனவே படிச்சிருக்கிறோம். அந்த மாதிரி இவங்க எல்லாரோட உடல்லயும் என்ன செய்யறாங்க, பரமாத்மாவை காணக்கூடிய அறிவு வந்து சத்துவ குணத்துல இருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. திருத்யாய தாரயதே மன பிராணேந்திரிய கிரியாஹ யோகேன வியபிசாரிண்யா கிருதா பார்த்த சாத்விகி. ஹரே ஹரே கிருஷ்ணா. இங்க வந்து பிரபுபாதாவோட வாழ்க்கையை வந்து இங்க நமக்கு உதாரணமா கொடுத்துருக்காங்க. அவர் என்ன செய்யறாரு, டயத்துக்கு செய்யறாரு. இப்ப இதுல கடிகாரத்துல மணி காலையில 6 மணி காட்டுதுன்னா அந்த நேரத்துக்கு அவர் என்ன செய்வாரு அப்படின்னா பரிக்கிரமா பண்ணுவாரு. கோயிலுக்கு போய் சுத்தி வர்றது. அது என்னென்ன பகவானுக்காக பரிக்கிரமான்னு இருக்குதோ நம்ம அன்னைக்கு நேத்தி 2 நாள் கிளாஸ் முன்னாடி பார்த்தோம். மாயாப்பூர் பரிக்கிரமா பார்த்தோம், கங்கையில போறாங்க. பிருந்தாவன் பரிக்கிரமா பார்த்தோம். அந்த மாதிரி என்ன செய்யறாங்க, பரிக்கிரமா பண்றாங்க. பகவானோட கோயில போய் என்ன பண்றது, சுத்தி வர்றது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவர் கரெக்டா 6 மணின்னா அது மாதிரி செய்யறாரு. 8 மணி கடிகாரத்துல 8 மணின்னா அந்த டயப்படி அவர் வாழ்ந்து காட்டினாரு. அவர் என்ன செய்வாரு, பாகவதத்தை வந்து தன்னோட சீடர்களுக்கெல்லாம் வந்து சொல்லி கொடுப்பாரு. அத வந்து அவங்க சீடர்களும் அந்த டயத்துக்கு வந்து உட்கார்ந்துருவாங்க. அதை பத்தி விஷயங்களை அவர் வந்து விவரமா சொல்லி கொடுத்துட்டு இருப்பாரு. சாயந்தரம் 5 மணி ஆனா என்ன செய்வாரு, அவரோட இதுக்கு தேவையானது இஸ்கான்லாம் நிறுவனாருன்னா அதுக்கு தேவையான பொருள் உதவி அதை பத்தி சில பேரை வந்து மீட் பண்ணணும். அது அந்த மாதிரி மீட்டிங் வச்சு பெரிய மனிதர்களை மீட் பண்ணி அந்த விஷயங்கள் எல்லாம் நிறைவேற்றுறதுக்கான அந்த செயல்களை செய்யறதுக்கான டைமா அந்த 5 மணியை ஒதுக்கி இருப்பாரு. அப்புறம் ராத்திரி பாருங்க 1 மணி, நைட்டு 1 மணிக்கு அவர் என்ன செய்யறாரு, அவரோட புக் எடுத்து வச்சுட்டு படிக்கிறது, பாகவதம் பகவத்கீதை எல்லாம் படிக்கிறது, அதுக்கு விளக்கம் ஒரு எழுதுறது, அப்புறம் வந்து தன்னோட அடுத்த நாள் செய்ய வேண்டிய காரியங்களை திட்டமிடுறது, இதெல்லாம் வந்து தன்னோட சொந்த வேலைகள் எல்லாம் நைட்டு 1 மணிக்கு அவர் செஞ்சிருக்கிறாரு. அயராது பாடுபடுறாரு அப்படிங்கறதான் இதுல வந்து சொல்லியிருக்கிறது. இதுவும் வந்து ஒரு யோகி ஆட்டம் ஒரு வாழ்க்கையை அவர் வாழ்ந்திருக்கிறாரு. இந்த யோகியான அந்த வாழ்க்கையை வந்து எதனால அவர் வாழ்ந்தாருன்னா அவர் மன உறுதி. அவரோட குரு வந்து என்ன சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து இந்த செயல்களை நீ செய்யணும் அப்படின்னு அவருக்கு வந்து ஆன்மீக குருவா இருந்தா அந்த சரஸ்வதி சித்தானந்த சுவாமிகள் வந்து சொல்லியிருக்கிறார் இல்லையா, அதை வந்து அவர் வாழ்க்கையில வந்து தன்னோட மன உறுதியின் மூலமா கடைபிடிச்சு ஒரு யோகி போல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தாரு அப்படிங்கிறதுக்கு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. 41, 42, 43.
न तत् अस्ति प्रवृत्त्यां वा दिवि देवेषु वा पुनः तत्त्वं प्रकृतिजैर्मुक्तं यद्येभिश्चात्रिभिर्गुणैः ब्राह्मणक्षत्रियविषां शूद्राणां च परन्तप कर्माणि प्रविभक्तानि स्वभावप्रभवैर्गुणैः तमो तपस्तप शौचं शान्तिरार्जवम् एव च ज्ञानं विज्ञानमास्तिक्यं ब्रह्म कर्म स्वभावतम्. இன்னும் ஹரே படிக்கணும். படிச்சிட்டீங்களா மாதாஜி? படிச்சுட்டேன். ஓகே. பொருள் இயற்கையின் முறைகளின் அடிப்படையில் 4 வகையான ஆசிரமங்கள், நம்ம வந்து 4 வகையான ஆசிரமங்கள் நம்ம படிச்சிருக்கிறோம். பிராமணர், சத்திரியர், வைசியர், சூத்திரர். அதை பத்திய விளக்கங்களை தான் பகவான் வந்து இந்த ஸ்லோகங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு. என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, அமைதி யாராருக்கு என்னென்ன குணங்கள் இருக்கும் அப்படின்ற பிராமணர்களோட குணங்களை ஃபர்ஸ்ட் சொல்றாரு. அமைதியா இருப்பாங்க, சுய கட்டுப்பாடு, அவங்கள வந்து தன்னோட உடலையும் சரி மனசையும் சரி அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, கட்டுப்பாட்டுல வச்சிருப்பாங்க. தவ வாழ்க்கையா அவங்க வந்து வாழ்வாங்க. உள்ள தூய்மை உடல் தூய்மைன்னு அவங்க தூய்மையாவும் இருப்பாங்க. அவங்கள பத்தி யாராவது தப்பா பேசுனா கூட என்ன பண்ணுவாங்க, சகிச்சுக்குவாங்க. அதுதான் வந்து சகிப்புத்தன்மை. அப்புறம் நேர்மை, அவங்கள்ட்ட வந்து எப்பவுமே வந்து அதர்மையான வழியில வந்து அவங்க செல்லவே மாட்டாங்க. நேர்மையா வாழக்கூடியவங்க, ஒரு தவறான செயல்களுக்கு அவங்க செய்ய மாட்டாங்க. அப்புறம் அறிவு, இந்த உலகத்தை பற்றிய அறிவு, புஸ்தகங்களை படிச்சு வேதங்கள் பற்றிய அறிவு, அப்புறம் பகுத்தறிவு வந்து பகவானை பற்றிய அறிவு, அது வேதங்கள் மூலமா அறியக்கூடிய அந்த பகுத்தறிவும் இருக்கும். வந்து பார்த்தோன்னே அவங்களால வந்து ஈஸியா வந்து ஒருத்தரை பத்தி எடை போட முடியும். அந்த மாதிரி அவங்களுக்கு ஒரு அறிவு இருக்கும். பகவான்கிட்ட வந்து பக்தி இருக்கும், ஆத்திகம். இந்த மாதிரி தன்மைகள்லாம் யார் இருக்காங்க, அந்த மாதிரி செயல்கள்லாம் பிராமணர்கள் அவங்க செயல்படுறாங்கன்னு பிராமணர்களை பத்தி சொல்லியிருக்கிறாரு. அடுத்தது 43 படிக்கல. 43 சௌரியம் தேஜோ திருதாக்ஷ்யம் யுக்தே சாபலாயனம் தானம் ஈஸ்வர பாவச்ச சாஸ்திரம் கர்ம ஸ்வபாவதம் ரிஷி கோரக்ஷ்ய வாணிஜ்யம் வைஷ்ய கர்ம ஸ்வபாவதம் பரிச்சர்யாத்மகம் கர்ம சூத்ரஸ்யாபி ஸ்வபாவதம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து இதுல என்ன குணங்கள் சொல்லியிருக்கிறாங்கன்னா, சத்திரியரோட குணங்களை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சத்திரியர்களுக்கு வந்து என்ன முக்கியமா வேணும், சூரத்தனம், வலிமை. அதாவது அவங்க வந்து போர் புரியக்கூடிய குணங்கள்ல இருக்காங்க இல்லையா, இடத்துல இருக்கிறாங்க இல்லையா, அதனால அவங்களுக்கு என்ன செய்யணும், அதிகமான வலிமை இருக்கணும், மன உறுதி இருக்கணும். வந்து எதிரிகளை கண்டு பயப்படக்கூடாது. எப்பேற்பட்டவங்களையும் வெல்லக்கூடிய அந்த மன உறுதியோட இருக்கணும். மக்களை வந்து பாதுகாக்க வேண்டிய இடத்துல அவங்க இருக்கிறதுனால இந்த குணங்கள் எல்லாம் அவங்க என்ன செய்யணும், வளர்த்துக்கணும். அப்புறம் வளமை, அவங்கள்ட்ட செல்வம் கண்டிப்பா இருக்கணும். செல்வம் இருந்தாதான் அதை கொண்டுதான் அவங்களுக்கு வந்து போர் செய்யறதா இருந்தாலும் சரி, நாட்டை பாதுகாக்கிறதா இருந்தாலும் சரி, மக்களுக்கு நல்ல காரியங்கள் செஞ்சு உதவி பண்றதா இருந்தாலும் அவங்களுக்கு பொருள் செல்வம் வேணும். அந்த மாதிரி வளமை இருந்து அவங்களுக்கு தேவை. அடுத்தது போரில் தைரியம், போரை கண்டு பயந்து ஓடக்கூடாது. அது பின்வாங்கி புறமுதுகிட்டு ஓடுறவங்க எல்லாமும் இருந்தாங்க, அதை மாதிரி கூடாது. வலிமையோட தைரியமா இருக்கணும். அப்புறம் கொடை, தன்னை நாடி வந்து ஒரு கேக்குறாங்கன்னா, இப்ப வந்து துருபத மகாராஜன்ட்ட போய் துரோணாச்சாரியர் வந்து கேக்குறாரு, எனக்கு வந்து என் குழந்தைக்கு பால் வேணும், எனக்கு பசுமாடு கொடுங்க அப்படின்னு அவர் கேட்கும்போது, துருபதன் வந்து கூட படிச்ச சின்ன வயசு ஃப்ரெண்டு தான், இருந்தாலும் அவர் கொடுக்காததுனால என்ன ஆகுது அப்படின்னா, அவரை வந்து தனக்கு சீடனா வச்சிருக்க அந்த அர்ஜுனனை கொண்டு அவரை போர்ல வீழ்த்தி அவரோட நாட்டோட பாதி நாட்டை வந்து வாங்கிடுறாரு. முழு நாடுமே அவர் கொடுக்குறாரு, இவர் திருப்பி பாதி கொடுத்துடுறாரு. அந்த மாதிரி ஒரு ராஜாவா இருக்கிறவங்க அந்த மாதிரி கொடுக்கறதுக்கு வந்து தயங்கக்கூடாது, கொடுக்கணும். யார் வந்து எது கேட்டாலும் கொடுக்கக்கூடிய கொடைவள்ளலாம் இருக்கணும், அது மாதிரி இருக்கணும். அடுத்தது ஆளும் தன்மை. ஒரு நாட்டை ஆளணும்னா அதுக்கான சில தகுதிகள்லாம் இருக்குது. அவங்க ஏன்னா அவங்கள பார்த்துதான் நாட்டு மக்கள் எல்லாம் வாழறாங்க, அவங்கதான் ஒரு வழிகாட்டியா இருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த ஆளும் தன்மையை அவங்களுக்கு கண்டிப்பா வேணும். இதெல்லாம் வந்து சத்திரியர்களோட குணங்கள்லாம் இங்க சொல்லப்பட்டிருக்கு. கடைசியா இது வந்து விவசாயம், பசுக்களை பராமரித்தல், வியாபாரம் ஆகிய வந்து வைசியர்களோட செயல்கள் அப்படின்னு கொடுத்திருக்கிறாங்க. பசு பாதுகாப்பு, விவசாயம் எல்லாம் அவங்களுக்கு. உழைப்பாளிகளான சூத்திரர்கள் சுபாவம் மற்றவர்களுக்கு தொண்டு செய்வது. இவங்க என்ன செய்யணும், இந்த 4 வகை மற்ற 3 வகைனத்தாருக்கும் தொண்டு செய்யறது சூத்திரர்களுக்கான கடமையா சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. யதா பிரவர்த்தேர் பூதானாம் ஈன சர்வம் இதம் ததம்
स्वकर्मणा तमप्यर्च्य सिद्धिं विन्दति मानवः। हरे कृष्ण। ஹரே கிருஷ்ணா. இப்போ வந்து யாரிடமிருந்து எல்லா உயிர் வாழ்களும் தோன்றினரோ அப்படின்னா என்ன, நம்ம வந்து இன்னைக்கு 11ஆவது சாப்டர்ல பார்த்தோம். பகவான் வந்து விஸ்வரூபம் எடுத்திருக்கிறாரு. அவருக்குள்ள எல்லா வகையான உயிர்களும் வந்து அவருக்குள்ள அடங்கி இருக்கிறத நம்ம பார்த்தோம். அவர்கிட்ட இருந்தா நம்ம எத்தனை பேரும் வந்தோம். யார் எல்லா இடங்களிலும் பரவி இல்லாரோ, விராட் ரூபமா இந்த உலகம் முழுக்க என்னென்ன செஞ்சாரு, பரவி நின்னாரு. அப்படிப்பட்ட பகவான் அந்த இறைவனை தனது சொந்த கடமையை செய்வதால் வழிபட்டு மனிதன் பக்குவத்தை அடைய முடியும். இப்ப வந்து இங்க பிராமணர், இங்க சத்திரியர், இங்க வைசியர், இங்க சூத்திரர், 4 வகையான வர்ணத்தார்களும் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்யணும், 4 வகை வர்ணத்தாருமே உள்ள இருக்க அந்த பரமாத்மாவை மனசுல எடுத்துக்கிட்டு என்ன செய்யணும், அவங்களுக்காக என்னென்ன கடமை சொல்லப்பட்டிருக்கோ அந்த சொந்த கடமையை அவங்கவுங்க செய்யணும். இப்ப அர்ஜுனன் என்ன பண்றான், நான் வந்து போர் புரிய மாட்டேன், நான் போய் தவம் பண்றேன் அப்படின்னு சொல்றான். அந்த வந்து செய்யக்கூடாது. அவனோட தொழில் எது, சத்திரிய தொழில், அதை தான் அவன் வந்து செய்யணும். அந்த மாதிரி செஞ்சாதான் பக்குவத்தை அடைய முடியும் அப்படிங்கிறதுக்கு இங்க பகவான் சொல்லியிருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணன். श्रेयान् स्वधर्मो विगुणः परधर्मास्मनुष्ठितात् स्वभावनियतं कर्म कुर्वन्नाप्नोति किल्बिषम्। हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இதுவும் அதே தான் சொல்லியிருக்கார். மற்றவரது கடமையை ஏற்று அதனை பக்குவமாக செய்வதை விட முறையாக செய்யாவிட்டாலும் தனது சொந்த கடமையில் ஈடுபட்டிருப்பதே சிறந்தது. அதாவது இப்ப அர்ஜுனன் என்ன செய்யணும், அவரோட செயல் வந்து போர் செய்யணும். அதை விட்டுட்டு அவர் போய் துறவு வாழ்க்கையை ஏற்கொள்ள கூடாது. அதே ஒரு பிராமணன் வந்து நான் போர் செய்யறேன் அப்படின்னு வந்தா போர் புரிஞ்சா வெற்றி அடையுமா, தோல்விதான் அடையும் இல்லையா? அந்த மாதிரி வந்து என்ன செய்யறது, அவங்க கடமையை வந்து அவங்க கண்டிப்பா செய்யணும். ஒரு ராஜா ஒரு சத்திரியன் என்ன செய்யணும், போர்ல வந்து ராஜதந்திரத்தை கையாள வேண்டிய அவசியம் அவங்களுக்கு இருக்குது. அதே மாதிரி வைசியன் என்ன பண்ணணும், அவங்களோட கடமையா வந்து ஒரு வியாபாரம் பண்ணணும்னா அது சில இடத்துல வந்து அவங்க பொய்யுரைக்க வேண்டியது அவங்களோட அவசியமா இருக்கு. ஏன்னா எல்லா வியாபார தந்திரம்னே சொல்லுவாங்க. அது வந்து எல்லா உண்மையும் வந்து வெளிப்படுத்த முடியாது. அவங்களுக்கு அது ஒரு ரகசியம், வியாபார ரகசியத்தை வெளியிடக்கூடாது. அந்த மாதிரி அவங்களோட கடமை அது. அதை வந்து தப்பா சொல்லக்கூடாது. அது மாதிரி ஒரு பிராமணன் வந்து யாகத்துல வந்து ஒரு மிருகத்தை கொலை பண்றாங்கன்னா அது அவங்களோட கடமையே தவிர அதனால அவங்களுக்கு வந்து எந்தவித பாவமும் வராது. அதனால அவங்கவுங்க காரியத்தை அவங்கவுங்க செய்யணும். அதை தாண்டி மற்றவர்களோட விஷயங்களை நம்ம எடுத்து செய்யணும்னு நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒருவனது இயற்கைக்கு ஏற்ப விதிக்கப்பட்டுள்ள கடமைகள் பாவ விளைவுகளால் என்றும் பாதிக்கப்படுவதில்லை. அந்த மாதிரி யாகத்துல பலியிடுறதுனால பிராமணனுக்கு வந்து ஏதாவது பாவம் வருமானா வராது அப்படிங்கிறதுக்கு தான் இதுல உதாரணமா சொல்லி இருக்கிறாங்க. இந்த பிக்சர்ல பாத்தீங்கன்னா இங்க ஒருத்தர் என்ன வரிசையா வெவ்வேறு விதமான மிருகங்கள் இருக்குது. இங்க வந்து காக்கா இருக்கு, குரங்கு இருக்கு, பெண்குயின் இருக்கு, யானை இருக்கு, இது மாதிரி ஒரு தொட்டிக்குள்ள மீன் கூட இருக்கு. இந்த மாதிரி விலங்குகள்லாம் இருக்கு. இப்ப வந்து இவர் சொல்றாரு, ஃபர்ஸ்ட் கிளைம்ப் இந்த ட்ரீ வின்ஸ் அப்படின்னு இருக்கும். இங்க இவங்களுக்குள்ள போட்டி வைக்கிறாரு. இவர் சொல்றாரு, யார் ஃபர்ஸ்ட் மரத்துல ஏறுறீங்களோ அவங்கதான் வெற்றி பெற்றவங்க அப்படின்னா, இந்த மரத்துல யாரால இதுல இத்தனை பேர்ல யாரால ஏற முடியும்? நம்மளுக்கே தெரியும். இங்க வந்து இந்த பறவையால முடியும், இந்த குரங்கால முடியும். மற்ற மிருகங்களால இந்த மரத்துல ஏற முடியுமா? ஏன்னா இது ரெண்டும் தான் அவங்களுக்கு இயற்கையான அது செயல். பகவான் வந்து பராக்கறதுக்கு இவங்களுக்கும் குரங்குக்கும் அந்த செயலை கொடுத்திருக்கிறாரு. ஒரு யானையால மரம் ஏற முடியுமா? அது அதோட வேலை இல்லை. அது மரத்தை வேணா முறிச்சு தள்ளுவோம். அத செயலை வந்து இந்த பறவையால செய்ய முடியுமா? செய்ய முடியாது இல்லையா? அதுதான் அவங்கவுங்களோட கடமையை வந்து அவங்கவுங்க செய்யணும். அடுத்தவர் கடமையை செய்யக்கூடாது அப்படிங்கிறதுக்கு உதாரணமா இந்த போட்டோ கொடுத்துருக்காங்க. ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. आसक्त बुद्धि सर्वत्र चिदात्मा विगतस्थितः नैष्कर्म्य सिद्धिं परमां सन्न्यासेनाधिगच्छति. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. சுய கட்டுப்பாடுடைய பற்றற்ற மற்றும் எல்லா பௌதிக சுகத்தையும் புறக்கணிக்கக்கூடிய ஒருவன் துறவை பயிற்சி செய்வதால் கர்ம விளைவுகளிலிருந்து விடுதலை என்னும் மிக உயர்ந்த பக்குவ நிலையை அடைகின்றான். அதாவது இந்த இடத்துல பகவான் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, யோகத்தோட உண்மையான உன்னதமான நிலையை பத்தி அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்கள் எல்லாத்துலயும் நம்ம வந்து உரிமை எடுக்கக்கூடாது. இந்த பௌதிக உலகத்துல நம்ம பல செயல்களை செய்யறோம். எல்லாத்துக்கும் நான் தான் உரிமையாளன் அப்படிங்கறதெல்லாம் இல்லாம நம்ம அதுல வந்து ஒரு பற்றற்று ஒரு துறவி மாதிரி நம்ம வந்து வாழணும். அதாவது கிட்டத்தட்ட வந்து சத்துவ குணத்திலிருந்து சுத்த சத்துவ நிலைக்கு மாறணும். அந்த மாதிரி ஒரு நிலையில இருக்கவங்களால என்ன செய்யணும், திருப்தி அடைய முடியும். நம்ம செய்யற செயல்கள்ல வந்து திருப்தி அடைய முடியும்.
அதனால கர்ம விளைவுகளில் இருந்து என்ன கிடைக்குது? விடுதலை கிடைக்குது. அதுக்கு பேர் என்னன்னா யோகாரூட, அதாவது ஒரு பக்குவ நிலையை வந்து அவங்க வந்து அடையிறாங்க அப்படின்னு பகவான் இதுல வந்து சொல்லியிருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ब्रह्मबोध प्रसन्नात्मा नतोचति न काङ्क्षति समः सर्वेषु भूतेषु मद्भक्तिं लभते पराम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இவ்வாறு தெய்வீகமாக நிலை பெற்றவன் உடனடியாக பரபிரம்மனை உணர்ந்து இன்பம் நிறைந்தவனாகின்றான். அவன் என்றும் கவலைப்படுவதில்லை, எதையும் அடைய வேண்டும் என்று விரும்புவதும் இல்லை, எல்லா உயிர்களிடம் சமநோக்கு கொள்கின்றான். அத்தகு நிலையில் அவன் தூய பக்தி தொண்டை அடைகின்றான். அப்படின்னா என்ன? அவன் வந்து பிரம்மபூத நிலையை அவன் அடைஞ்சிட்டான் அப்படிங்கிறது தான். இந்த மாதிரி குணங்கள் இருக்கிறவன் வந்து பகவானோட அந்த தளத்துல வந்து அடையிறான். அருவவாதிகள்லாம் என்ன செய்யறாங்க? பகவானோட போய் ஒன்று கலக்கிறது தான் வந்து பிரம்மபூத நிலை அப்படின்னு நினைக்கிறாங்க. அது கிடையாது. பக்தனை போல வந்து இது வந்து ஒரு தூய பக்தனோட குவாலிட்டி என்ன செய்வாங்க அப்படின்னு இதுல கொடுத்துருக்குது. அவங்க வந்து பிரம்மபூத நிலைக்காக அவங்க தன்னை வருத்திக்கலாம் வேண்டியில்லை. இயற்கையாவே வந்து அந்த நிலையில அவங்க இருக்கிறாங்க. எதையை பத்தி அவங்களுக்கு வந்து கவலையும் கிடையாது. இது அடைஞ்சுக்கணுமே அப்படின்னு எந்த பொருளை பார்த்தும் விருப்பமும் அவங்களுக்கு கிடையாது. எல்லா உயிர்வாழிகளிலும் சமநோக்கு. வித்யா வினய சம்பன்னே பிராமணே ஹவிஹஸ்தினி, அந்த பாட்டு தான் வந்து இதுக்கு உதாரணமா சொல்லலாம். எல்லா உயிர்வாழிகள்லயும் அவங்க என்ன செய்யறாங்க? பகவானை வந்து பரமாத்மாவை வந்து அவங்க வந்து பாக்குறாங்க. அப்படிப்பட்ட பக்தி தொண்டுல அவங்க பிரம்மபூத நிலைய ஆட்டோமேட்டிக்கா வந்து என்ன செய்யறாங்க? அடையிறாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. हरे कृष्ण. भक्त्या मामभिजानाति यावान्यस्सास्मि तत्त्वतः तथो मां तत्त्वतो ज्ञात्वा विशदे तत् अनन्तरम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. அதாவது இதுல என்ன சொல்லியிருக்காங்க? பக்தி தொண்டால் மட்டுமே என்னை முழுவதும் கடவுளாக உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்ள முடியும். அது வந்து ஒண்ணு பகவான் வந்து நமக்கு வழிகாட்டணும், இல்ல ஒரு குரு வந்து நமக்கு வழிகாட்டணும். இத பத்தி நம்ம பகவானை பத்தி தெரிஞ்சுக்கிறதுங்க வந்து யாராலையும் ஒரு பக்தனாலையும் முடியாது, பக்தர் அல்லாதவரால சுத்தமா முடியாது. பகவானை பத்தி நம்ம எப்படி உணர்ந்துக்கிறது அப்படின்னா நமக்கு ஒரு குரு வேணும். அவர் மூலமா என்ன செய்யணும்? நம்ம பகவானை பத்தி விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அவரோட கிருஷ்ண உணர்வுல எப்போதும் இருந்தோம்னா அந்த பக்தியில நம்ம ஈடுபடும் போது பகவானோட திருநாட்டுக்குள்ள நாம எல்லாரும் என்ன செய்ய முடியும்? திருநாட்டிற்குள்ள நாம எல்லாரும் போக முடியும் அப்படின்னு இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. இப்போ வந்து ஒரு இது வந்து எல்லா நதியும் என்ன செய்யுது? கடல்ல போய் கலக்குது இல்லையா? அந்த மாதிரி வந்து பக்தர் இல்லாதவங்க எல்லாம் என்ன செய்யறாங்கன்னா, நம்ம யாரை கும்பிட்டாலும் நம்ம வந்து பகவானை சென்று அடைஞ்சிருவோம் அப்படின்னு ஒரு தப்பான எண்ணத்துல இருப்பாங்க. ஆனா அது வந்து தவறு. எல்லா நதி கடல்ல தான் போய் சேருது. ஆனா வந்து அது வந்து தன்னோட தனித்தன்மையை வந்து இழந்துருது. ஒரு ஆத்மா வந்து தனித்தன்மை இழக்காது. கடல் ஆழத்துல இருக்கு பாருங்க மீன், திமிங்கலம் போன்ற மீன்கள், அதெல்லாம் வந்து பக்தர்கள் அவங்க எல்லாம் வந்து என்ன செய்வாங்கன்னா தன்னோட தனித்தன்மையை இழக்காம அப்பவும் என்ன செய்யறாங்க? சந்தோஷமா அதுல நீந்தி விளையாடுறாங்க. அப்படின்னா பகவானோட பக்தி தொண்டுல அவங்க ஈடுபட்டுக்கிட்டு திருநாட்டுல வாழறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. सर्व कर्माण्यपि सदा पूर्वाणो मत्यपाश्रयः मत्प्रसादात् अवाप्नोति शाश्वतं पदमव्ययम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. எல்லா விதமான செயல்களில் ஈடுபட்டிருந்தாலும் எனது தூய பக்தன் எனது பாதுகாப்பின் கீழ் எனது கருணையினால் நித்தியமான அழிவற்ற இடத்தை அடைகின்றான். இப்ப வந்து நம்ம பிரபுபாதா என்ன செய்யறாங்க? சீடர்களுக்கெல்லாம் ஒரு நல்வழியை அவங்க வந்து காட்டுறாங்க. அந்த வழியில வந்து என்ன செய்யறாங்க? அங்க இருக்க சீடர்கள் அத்தனை பேருமே வந்து என்ன செய்யறாங்கன்னா அவங்கவுங்களுக்குன்னு சொந்தமான சில வேலைகள்லாம் இருக்கும். கண்டிப்பா அவங்கவுங்க செயல்கள்ல ஈடுபட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனாலும் என்ன செய்வாங்க? பகவானோட பாதுகாப்பு பிளஸ் வந்து பக்தரோட பாதுகாப்பு, ஸ்ரீல பிரபுபாதாவோட பாதுகாப்பு, அது மூலமா என்ன செய்யறாங்க? அவங்களோட கருணையினால பகவானை பற்றிய விஷயங்களை அறிஞ்சு நித்தியமான அழிவற்ற இடமான அந்த பகவானோட திருநாட்டை வந்து சென்று அடையிறாங்க. அதுக்கு யாரோட கருணை வேணும்? பகவானோட கருணை வேணும், குருமார்களோட கருணையும் வேணும் அப்படின்னு நமக்கு வந்து தெரிஞ்சுக்கணும். ஹரே கிருஷ்ணா. हरे कृष्ण. मच्चित्त सर्वदुर्गाणि मत्प्रसादात् करिष्यसि अदति त्वम् अहङ्कारा न क्रोश्यसि विनक्ष्यसि. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. நீ என்னை பற்றி உணர்வில் நிலை பெற்றால் எனது கருணையின் மூலம் கட்டுண்ட வாழ்வின் எல்லா தடங்கல்களையும் கடந்து விடுவாய் அப்படின்னு பகவான் சொல்றாரு.
நீ வந்து என்ன செய்யணும், என்னை பத்தியே மட்டும் என்னை பத்தியே வழிபடு, என்னை பத்தியே கிருஷ்ண உணர்வுலயே இரு அப்படின்னு சொல்றாரு. ஆனால் அத்தகு உணர்வின்றி அகங்காரத்துடன் நீ நான் சொல்வதை கேட்காமல் செயல்பட்டால் நீ அழிந்து விடுவாய் அப்படின்னு. பகவான் வந்து எல்லாருக்கும் நண்பர்கள் தான், யாருக்கும் வந்து விரோதி கிடையாது. இங்க வந்து அழிந்து விடுவாய் அப்படின்னு சொல்றது வந்து அழிந்து போறதை பத்தி சொல்லல, பிறப்பு இறப்புங்கிற சிக்கல்ல வந்து நீ மறுபடியும் மாட்டிக்குவ. அதனால நீ என்ன செய்ய, அகங்காரத்தை விட்டுட்டு நான் என்ன சொல்றேனோ அதை பற்றி நீ வந்து போர் புரிவாய் அப்படின்னு பகவான் இங்க சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதா. ஈஸ்வரः சர்வபூதானாं ஹிருதேர்ஜுன திஷ்டதி ராமயன் சர்வபூதானி யந்தாரூடானி மாயையா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஓ அர்ஜுனா, ஜடசக்தியால் செய்யப்பட்ட இயந்திரத்தில் அமர்ந்துள்ள எல்லா உயிர்வாழியின் பயணங்களையும் அவரவர் இதயத்தில் விற்றுள்ள முழுவதும் கடவுளே வழி நடத்துகின்றார். இப்ப வந்து அர்ஜுனன் ரொம்ப அறிவாளியா அப்படின்னா கிடையாது. அவனுக்கு வந்து என்ன செய்யுது, பகவானோட செயல்கள் வந்து புரியல. அவர் எதுக்காக வந்து போர் புரி அப்படின்னு நம்ம தூண்டிக்கிட்டே இருக்கிறாருங்கிற விஷயம் அவருக்கும் தெரியல. நம்ம எல்லாருமே என்ன செய்யுது, நம்ம வந்து உடல்ங்கிற அந்த இயந்திரத்துல மாட்டிக்கிட்ட அந்த பயணத்துலதான் நம்ம எல்லாரும் இருக்கோம். இந்த உடல்ங்கிற உடலை எடுத்துக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையை வந்து நடத்திக்கிட்டு போயிட்டு இருக்கிறோம். இந்த உடல் போயிடுச்சுன்னா நமக்கு இன்னொரு உடல் கிடைக்குமே தவிர உயிர் வந்து அது கர்மாவெல்லாம் எடுத்துக்கிட்டு அடுத்த பிறவிக்கு தான் போக போகுது. அது மாதிரி எல்லாருமே, ஆனா கூட இதயத்தில் சாட்சியா வீற்றிருக்கிறார் பகவான். அவரு தான் என்ன செய்யறாரு, நம்மளை வழி நடத்துறாரு அப்படின்னு இதுல சொல்லப்பட்டிருக்கு. நாம இயங்கிட்டு இருக்கிறோம். நாம வந்து நிறைய விஷயங்களை விரும்புவோம், ஆனா எல்லா விஷயங்களும் நடக்குதா அப்படின்னா நம்ம அதுக்கு ஒரு ப்ராவர்பு கூட உண்டு, மேன் ப்ரொபோசல்ஸ் காட் டிஸ்போசஸ் அப்படின்னுட்டு. அதாவது நம்ம நினைக்கலாம், நடத்துறது வந்து யாரு, பகவான் தான் அப்படிங்கறதுதான் இதுல வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மளை வழிநடத்தக்கூடியது பகவானே அப்படின்னு. ஹரே கிருஷ்ணா. தமேவ சரணம் கச்ச சர்வபாவேன பாரத தத் பிரசாதாத் பராம் சாந்திம் தானம் பிராப்ஸ்யசி சாஸ்வதம். ஹரே கிருஷ்ணா. யாருகிட்ட, பகவான் ஒன்னு உள்ளுக்குள்ள இருக்கிறாரு அந்த பரமாத்மா கிட்ட நீ ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட சரணடை அப்படின்னு சொல்றாரு. அவரது கருணையினால் தெய்வீக அமைதியையும் உன்னதமான நித்திய இடத்தையும் நீ அடைவாய். இப்ப பகவான் பூரி ஜெகநாதர் சிலை இருக்குது, அவர்கிட்ட என்ன செய்யறாங்க, போய் கும்பிடுறாங்க, வழிபடுறாங்க, அவருக்கு தெய்வீக தொண்டு புரியுறாங்க. அவரோட கருணையினால என்ன கிடைக்கும் நமக்கு அப்படின்னா, மன அமைதி கிடைக்கும், நித்தியமான இடம். நித்தியமான இடம்ங்கிறது அந்த ஆன்மீக கோலோக விருந்தாவனம். அந்த இடத்தை நம்ம சென்று அடையணும்னா என்ன செய்யணும், பகவான்கிட்ட சரணடை அப்படின்னு பகவானே சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. इति ते ज्ञानमाख्यातं गुह्यातोऽख्यतरं मया व्यम्बृष्येतत् अशेषेण यथेच्छसि तथा कुरु. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. இப்ப வந்து இந்த ரகசியமானதை காட்டிலும் மிகவும் ரகசியமான ஞானத்தை உனக்கு நான் விளக்கி உள்ளேன். ஒவ்வொரு சாப்டர்லயுமே அவர் என்ன சொல்றாரு, உனக்கு ரகசியங்களை நான் சொல்றேன் அப்படின்னு தான் சொல்லிட்டு வர்றாரு. நம்ம ஒவ்வொரு என்ன பிரம்மபூத நிலையில இருக்க ஒவ்வொரு பக்தருக்கும் என்ன தேவையில்லை, அவங்களுக்கு இல்ல. சாரி, அப்பப்ப ஸ்டேபிள் அன்ஸ்டேபிள் ஆகுது. கேக்குது இல்ல மாதாஜி? கேக்குறது. ஹரே கிருஷ்ணா. ஓகே. இதனை முழுமையாக கவனமாக சிந்தித்து நீ செய்ய விரும்புவதை செய்ய. எல்லா ஞானத்தையும் நான் இதுவரையிலும் உனக்கு நான் சொல்லிட்டேன். இன்னும் நீயே வந்து சிந்திச்சுக்கோ, நீ போர் புரியணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீயே முடிவெடுத்துக்க அப்படின்னு பகவான் சொல்றாரு. அதாவது எல்லா உயிர்வாழிகளுக்கும் அவருக்கு சுதந்திரமும் கொடுத்திருக்கிறாரு. நாம என்ன செய்யணும், அதை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. பகவான் நமக்கு நேரடியா அவர் வந்து கட்டளை இடுறாரு, நீ போய் போர் புரி அப்படின்னு சொல்றாரு. போர் போரிடுவாயாக அப்படின்னு ஒவ்வொரு சாப்டர்லயும் வந்து முடியும் போது அவரை தூண்டிட்டே இருக்கிறாரு. அப்போ வந்து இவர் வந்து என்னால ஏற்கனவே அழிக்கப்பட்டு விட்டார்கள், நீ வந்து ஒரு நிமித்த மாத்திரம், ஒரு கருவியா மட்டும் செயல்படு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவ்வளவு சொல்லியும் வந்து இவர் யோசிச்சுட்டு இருக்கிறதுனால இந்த இடத்துல என்ன சொல்றாரு, எல்லா விதமான ஞானங்களையும் நான் உனக்கு சொல்லிட்டேன், இதுக்கு பிறகு நீ என்ன செய்ய, நீயே சிந்திச்சு நீ என்ன செய்யணும்னு விரும்புறியோ செய்யு அப்படின்னு பகவான் வந்து என்ன பண்றாரு, இந்த இடத்துலயும் அர்ஜுனனுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. வந்து மன்மனாபவ மத்பக்தோ மத்யாஜி மாம் நமஸ்குரு.
மாமே வக்ஷ்யசி சத்யம் தே பிரதிஜானே பிரியோசி மே. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. எப்போதும் என்னை பற்றியே நினைத்து எனது பக்தனாக ஆகி என்னை வழிபட்டு உனது வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாயாக அப்படின்னு பகவான் என்ன சொல்றாரு? நீ எப்போதும் என்னையே என்னோட பக்தனா இரு, என்னையே வழிபடு, உன்னோட வணக்கங்களை எனக்கு சமர்ப்பிப்பாய். இது வந்து பகவான் வந்து இவ்வளவு சொல்றாரு. இவ்வாறு நீ என்னை வந்து அடைவாய். இந்த மாதிரி நீ எல்லாம் செஞ்சினா நீ என்னை வந்து அடையறதுல என்ன விதமான சந்தேகமும் இல்லை. இதுல வந்து நீ சந்தேகப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. நீ எனக்கு மிகவும் பிரியமான நண்பன் என்பதால் இந்த சத்தியத்தை நான் உனக்கு அளிக்கின்றேன். பகவான் வந்து என்ன பண்றாரு? எல்லாருக்கும் இந்த ஞானத்தை உபதேசம் பண்ணல. பிரியமான நண்பனா இருக்கக்கூடிய அர்ஜுனனுக்கு மட்டும்தான் சொல்றாரு. நாம வந்து இந்த கீதையை வந்து படிக்கிறதுனால நம்ம இந்த ஞானத்தை நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறோம். ஆனா வந்து அவர் நேரடியா யாருக்கு சொல்றாரு? பிரிய நண்பனா இருக்கிற அர்ஜுனனுக்கு சொல்றாரு. மற்றபடி இந்த தர்மருக்கோ இல்ல பீமனுக்கோ அங்க இருக்க நகுல சகாதேவனுக்கோ இல்ல பீஷ்மருக்கு கூட அந்த வந்து இந்த ஞானத்தை சொல்லல. ஒரே இது யாருக்கு சொல்லிடுறாரு? பெரிய நண்பனா இருக்கிற அர்ஜுனனுக்கு தான் சொல்றாரு. அதனால என்ன செய்யுது? நீ வந்து என்னை வந்து அடைவாய் அப்படின்னு பகவான் சொல்றாரு. சர்வ தர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் வ்ரஜ அகம் த்வாம் சர்வ பாபேப்யோ மோக்ஷயிஷ்யாமி மா சுதஹ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. 2 கரங்கள்லயும் அந்த என்ன செய்யறாரு? புல்லாங்குழல வச்சுட்டு அந்த தலையில மயில் பீலியோட மஞ்சள் நிற ஆடையோட இருக்கிற அந்த கிருஷ்ண பகவான யார் ஒருத்தவங்க எல்லாம் தியானிக்கிறாங்களோ அவங்க வந்து என்ன செய்வாங்க? கடைசியா வந்து பகவானோட லோகத்தை சென்றடைவாங்க அப்படிங்கறத நமக்கு இதுல தெரியுது. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்து அப்படின்னு இதுல வந்து சொல்லி இது வந்து இந்த 18வது சாப்டர்களோட இந்த ஸ்லோகம் வந்து மிக மிக முக்கியமான ஸ்லோகம். சரம ஸ்லோகம், அதாவது சரணாகதி ஸ்லோகம்னு சொல்லப்பட்டிருக்குது. இந்த ஸ்லோகங்கள் மூலமா வந்து நாம என்ன செய்யணும்? பகவான்கிட்ட வந்து சரணடைகிறது, சரணாகதி எப்படி அடையிறது அப்படிங்கறத வந்து பகவான் சொல்றாரு. எல்லா விதமான தர்மங்களையும் துறந்துடு அப்படிங்கிறாரு. இதுவரையில அவர் வந்து கர்ம யோகம், ஞான யோகம், அஷ்டாங்க யோகம் அப்படின்னு பலவித தர்மங்களை பத்தி அவர் சொன்னாரு. இன்னும் என்னென்ன சொன்னாரு? நம்ம வந்து பிரம்மனை பத்தி படிச்சோம், பரமாத்மானா என்னன்னு படிச்சோம், வர்ணாசிரமங்களை பத்தி எல்லாம் அவர் சொன்னாரு, சந்நியாசம்னா என்னன்னு சொன்னாரு, பற்றின்மைன்னா என்னன்னு சொன்னாரு, புலன்களை எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு சொன்னாரு, தியானம் பத்தி படிச்சோம், முக்குணங்கள் பத்தி படிச்சோம், அந்த முக்குணங்கள்ல இருந்து எப்படி வெளிவர்றது, இப்படி எல்லாம் வந்து என்ன செய்யறது, நிறைய வந்து அவர் வந்து ஞானத்தை நமக்கு வந்து இந்த 17 சாப்டர் வரையும் கொடுத்துட்டு கடைசியா என்ன செய்யறாரு? எல்லா விதமான தர்மங்களையும் திறந்துடு, நீ எந்த வேலையுமே நீ செய்ய வேணாம், கர்ம யோகம் பண்ண வேணாம், ஞான யோகம் பண்ண வேண்டாம், இந்த அஷ்டாங்க யோகம்லாம் எதுவுமே பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் விட்டுட்டு நீ என்கிட்ட வந்து சரணடை, என்னோட பாதத்துல வந்து சரணடை, நான் வந்து உன்னை எல்லா பாவ விளைவுகளிலிருந்தும் விடுவிக்கின்றேன் அப்படின்ட்டு பகவான் என்ன சொல்றாரு? அர்ஜுனனுக்கு சொல்றாரு. இப்ப சரணாகதி எப்படி அடையிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அது வந்து ஒரு 6 விதமான நிலைகள்ல சொல்லப்பட்டிருக்கு. அனுகூல்யஸ்ய சங்கல்ப அப்படின்னா பகவானுக்கு எது இதெல்லாம் ஃபேவரா இருக்கிறதோ அது எல்லாம் செய்யக்கூடியது அனுகூல்யஸ்ய சங்கல்ப அப்படின்னு சொல்லப்படுது. பிரதிகூல்யஸ்ய வர்ஜனம் அப்படின்னா அவருக்கு எதெல்லாம் ஃபேவர் அல்லாததோ, அவருக்கு எதில் செய்யக்கூடாத செயல்களோ அது எல்லாத்தையும் நம்ம வந்து என்ன செய்யணும்? விட்டுடணும். அப்புறம் பக்தர் அல்லாத அந்த இதுல வந்து சங்கத்துல வந்து நம்ம சேரவே கூடாது. அடுத்தது ரக்ஷஸ்தி தி விஸ்வாசோ அப்படின்னா பகவான் வந்து தன்னை காத்தருள்வார், நம்மளை வந்து ரட்சிப்பார் அப்படிங்கிறதுல வந்து நம்ம மனசை வந்து திடமா உறுதியோட நாம நினைக்கணும். அடுத்தது என்ன செய்யணும்? அவரை தவிர நமக்கு யாருமே கதி கிடையாது, நம்மளை ஆதரிக்கான கதி கிடையாது அப்படிங்கறதெல்லாம் நம்ம மனசுல உறுதியா எடுத்துக்கணும். அப்புறம் கோத்ருத்வே வர்ணம் ததா அப்படின்னா என்னன்னா நன்றியோட நம்ம என்ன செய்யணும்? நம்மளை வந்து அவர் தான் நம்மளோட பாதுகாப்பார், நம்மளோட எஜமானர், நம்ம அப்படின்னு எல்லாம் நம்ம மனசுல வந்து அவரை பத்தி அவரை வந்து நம்ம ஏற்றுக்கணும். நம்ம மனசுல வந்து அவரு நம்மளோட எஜமானனா நம்ம மனசுல ஏத்துக்கணும். அப்புறம் ஆத்ம நிக்ஷ்வேவ கார்பண்யே அப்படின்னா நம்ம வந்து பணிவு, அவர்கிட்ட வந்து என்ன செய்யணும்? பணிவோட சரணாகதி வந்து அவர்கிட்ட அடக்கத்தோட நம்ம வந்து அவரோட திருவடிகள்ல வந்து நம்ம சரணடையணும். இது வந்து ஷட்விதா சரணாகதி அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு. இது எதுல வந்திருக்கு இந்த ஸ்லோகம் அப்படின்னா ஹரிபக்தி விலாசத்துல வந்து சொல்லப்பட்டிருக்கு, சனாதன கோஸ்வாமியால சொல்லப்பட்டது. இதுதான் வந்து பகவான்கிட்ட சரணடையக்கூடிய முறை. இது வந்து 18 சாப்டர்லயும் இதுதான் லாஸ்ட் ஸ்லோகமா வந்து எடுத்துக்கணும். இதுக்கு பின்னாடி வர்றதெல்லாம் கொஞ்சம் இருக்குது,
ஆனா இதோட முக்கிய கருத்து வந்து இந்த ஸ்லோகத்துல நம்ம கீதையோட முக்கியமான கருத்து இதுல முடிவடையுது. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இதம் இதம் தேனாதபஸ்தாய நாபஸ்தாய கதாச்சன நச்ச சுஷ்ரூஷவே வாக்கியம் நதமாம் யோக்ய சூயதி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. அப்புறம் வந்து பகவான் இதுல யார் என்ன சொல்லியிருக்கிறார், இந்த ரகசிய ஞானத்தை யாருக்கெல்லாம் சொல்லக்கூடாது அப்படின்னா, தவம் இல்லாதவர், அறநெறிகள் படி தவம் செய்யாதவங்க, பக்தியற்றவங்க, நாஸ்திகவாதிகள், அப்புறம் பக்தி தொண்டில் ஈடுபடாதவங்க, அது மேல விருப்பமே இல்லாதவங்க, அப்புறம் பகவான் மேல பொறாமை, யாருக்கெல்லாம் பொறாமை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் எதை சொல்லக்கூடாது, இந்த பகவத்கீதையோட வியாக்கியானங்களை அவர் பகவானோட இந்த ரகசிய ஞானத்தை சொல்லக்கூடாதுன்னு பகவான் சொல்லி இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா. யைதம் பரமம் குஹ்யம் மத்பக்தேஷ்வபிதாஸ்யதி பக்திம் மயி பராம் கிருத்வா மாமேவஷ்யத்ய சம்சயः ந ச தஸ்மான் மனுஷ்யேஷு கஷ்டின்மே பிரியக்ருத்தமः பவிதா ந ச மே தஸ்மாத் அன்ய பிரியதரோ புவி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இந்த பரம ரகசியத்தை எனது பக்தர்களிடம் விளக்குபவனுக்கு தூய பக்தி தொண்டு உறுதிப்படுத்தப்படுவதோடு அவன் இறுதியில் நிச்சயமாக என்னிடம் திரும்பி வருகின்றான். இந்த பக்தியை பத்தி, இந்த பகவத்கீதையை பத்தி பக்தர்கள்ட்ட எடுத்து சொல்றதுனால என்ன பலன் கிடைக்க போகுது, ஏன் பக்தர்களுக்கு சொல்றாரு அப்படின்னா, பக்தர்களால அவரை பத்தி புரிஞ்சுக்க முடியும். தூய பக்தி தொண்டுல வந்து எப்படி செய்யணும் அப்படிங்கறத அவங்களுக்கு புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கிறதுனால நீ பக்தர்களுக்கு எடுத்து சொல்லு. அவங்க என்ன செய்வாங்க, அப்படி செய்யறதுனால சொல்றவங்களும் கேட்கறவங்களும் நிச்சயமா என்கிட்டதான் வந்தடைவாங்க அப்படின்னு பகவான் இது மூலமா சொல்றாரு. அவனை விட எனக்கு பிரியமான தொண்டன் இவ்வுலகில் யாரும் இல்லை, அவ்வாறு அவனை விட பிரியமானவனாக யாரும் ஆகவும் முடியாது. இத சொல்றவங்களும் கேட்கறவங்களும் பகவானுக்கு மிகவும் பிரியமானவர்கள் அப்படின்னு பகவான் இதுல சொல்றாரு. ஹரே கிருஷ்ணா. ஆத்யேஷ்யதே சைமம் தர்மியம் சம்வாதமாவயோः ஞான யஜ்ஞேன தேனாகம் ஏஷ்டஸ்யாம் இதி மே மதிஹி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மேலும் நமது இந்த புனிதமான உரையாடலை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிவிக்கின்றேன். இந்த பகவானை பத்தியே அர்ஜுனருக்கும் பகவான் கிருஷ்ணருக்கும் நடை வருது இல்லையா, குருஷேத்திர போர்க்களத்துல நடைபெற இந்த புனிதமான உரையாடலை கற்பவன். நம்ம இந்த பகவத்கீதை எடுத்து வச்சு நம்ம படிச்சோம்னா அதை கற்பவன் தனது அறிவால் என்னை வழிபடுவான் என்று நான் அறிகிறேன். அதனால இது படிக்கிறதுனால என்ன செய்யும், நம்ம வந்து பக்தி பெருகும், பகவானை நாமளா வந்து என்ன பண்ணுவோம், வழிபடுவோம் அப்படின்னு பகவான் வாயாலே இதை சொல்லி இருக்கிறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஸ்ரத்தாவான் அனசூயச்ச துணயாத் அபி யோ நரஹ சோவிமுக்த சுபான் லோகான் ப்ராப்னுயாத் புண்ணிய கர்மணாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. மேலும் நம்பிக்கையுடனும் பொறாமையின்றினும் இதனை யார் ஒருவன் கேட்கின்றானோ அவன் பாவ விளைவுகளிலிருந்து விடுபட்டு புண்ணியம் செய்தவர்கள் வாழும் மங்களகரமான லோகங்களை அடைகின்றான். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே சொன்னோம், பக்தர்கள் அல்லாதவர்கள்ட்ட வந்து இதை வந்து சொல்லக்கூடாதுன்னு பகவான் சொன்னாரு. ஆனா இதை வந்து இந்த இடத்துல பிரபுபாதா என்ன சொல்றாங்க, எல்லாருக்கும் வந்து இந்த கருத்துக்களை வந்து எடுத்து சொல்றாங்க. அப்போ வந்து அதுல இருக்க கூட்டத்துல இருக்கவங்க எத்தனை பேர் பக்தர்களா இருப்பாங்க, சில பேர் பக்தர் இல்லாதவங்களும் இருப்பாங்க இல்லையா. அந்த மாதிரி இடத்துல நம்ம இது வந்து இவர் உபன்யாசம் பண்ணாருன்னா அதனோட விளைவு என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, அது என்ன ஆகுதுன்னா, கேட்பவர்கள் எல்லாருமே வந்து பக்தர்களா இருக்க மாட்டாங்க. ஆனா பகவான் மேல ஒரு நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கும். அதை வந்து அவங்க கேட்கறதுனால என்ன ஆகுறாங்க அப்படின்னா, மேல மேல பக்தி தொண்டுக்கு அவங்க வர்றதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்படும். இதனால பொதுமக்கள்கிட்டையும் வந்து இதை பத்தி சொல்றது, அவங்க நம்பிக்கையோடும் பொறாமையின்றியும் இதை வந்து யார ஒருத்தங்க கேட்கிறாங்களோ அவங்க என்ன செய்வாங்க, பாவ விளைவுகள்ல இருந்து விடுபட்டு புண்ணியம் செய்த மங்கள கடகமான லோகங்களை அவர்களால அடைய முடியும். இதனால பொதுவான இடத்துலயும் நம்ம சொல்றது ஏத்துக்கக்கூடியது அப்படிங்கிறது தெரியுது. ஹரே கிருஷ்ணா. அர்ஜுன உவாச்ச நஷ்டோ மோகஸ்மிருதிர்லப்தா பிரசாதான் மயா சுதா ஸ்திதோஸ்மி கத சந்தேகः கரிஷ்யே வசனம் தவ. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. இப்ப அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, அர்ஜுனன் கூறினான், எனது அன்பு கிருஷ்ணரே, வீழ்ச்சி அடையாதவரே, எனது மயக்கம் தற்போது நீங்கிவிட்டது. வந்து மறுபடியும் வந்து சரண்டர் ஆகுறாரு பகவான்கிட்ட. தங்களது கருணையினால் நான் எனது நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன். இவ்வளவு நாள் அவர் என்ன செய்யறாரு, மயக்கத்துல இருந்தேன்னு அவர் சொல்றாரு. தன்னோட நினைவை மீண்டும் பெற்றுவிட்டேன், எல்லா சந்தேகங்களிலும் விடுபட்டு நான் தற்பொழுது உறுதியுடன் உள்ளேன். இப்ப வந்து ஒரு போருக்கு தயாராகிறாரு. தங்களது உபதேசத்தின்படி செயல்பட தயாராக உள்ளேன். வந்து நீ உன் இஷ்டத்துக்கு நான் இவ்வளவு ஞானத்தை உனக்கு நான் சொல்லிட்டேன், நீ என்ன செய்யணுமோ செஞ்சுக்கோ, நீ யோசிச்சுக்கோ அப்படின்னு பகவான் சொல்றாரு.
ஆனா வந்து நம்ம இவர் என்ன செய்யறாரு, அவரோட இயல்பான சொரூப நிலை என்ன, அவரோட பகவான் மேல பக்தனா இருக்கிறாரு. அவரோட சத்திரிய குணம் வந்து அவருக்கு வந்து என்ன கடமைன்னா போர் புரியறது தான் அவரோட கடமை. இவர் சொல்ல இத்தனை ஞானங்கள்ல இருந்து அவர் அதை வந்து உணர்ந்துகிட்டாரு. உணர்ந்ததுனால அவர் என்ன செய்யறாரு, வேற வழி இல்லை, நம்ம வந்து போர் புரிஞ்சுதான் ஆகணும். அதனால பகவானுக்கு நம்ம வந்து பகவான் சொல்லப்படி நம்ம வந்து இந்த தொண்டை போர் புரியலன்னா நம்ம எல்லாருக்குமே வந்து என்னன்னா, நம்ம ஆன்மீகத்துல தொண்டு புரியலன்னா நம்ம வந்து பௌதிகத்துல மாயைக்கு தொண்டு புரியிற ஒரு நிலைமையில தான் இருப்போம். நம்ம உயிர்வாழிகள் யாராலையுமே ஒரு நிமிஷம் கூட என்ன செய்ய ஒரு எந்த வித செயல்களும் செய்யாம இருக்க முடியாது. ஒண்ணு பக்தி தொண்டுல போகணும், இல்லைன்னா நம்ம பௌதிக தொண்டுல போகணும். 2 வழிதான் நமக்கு இருக்குது. நாம வந்து என்ன செய்யணும், அதை சூஸ் பண்ணிக்கணும். இல்ல பௌதிக வழியில நம்ம வந்து அழகா அறவே விட சொல்லல பகவான். அதுல இருந்துகிட்டு நீ எனக்கு அர்ப்பணம் பண்ணி செய்ய, எல்லா விஷயங்களையும் எனக்காக நீ அர்ப்பணம் பண்ணு அப்படின்னு தான் இந்த ஸ்லோகம் மூலமா இப்ப வந்து அர்ஜுனன் வந்து அவர் சரண்டர் ஆகுறதுல இருந்து நமக்கும் உணர்த்துறாரு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. सञ्जय उवाच ऐत्यगं वासुदेवस्य प्रातस्य च महात्मनः संवादम् इमम् अस्प्रौषम् अद्भुतं रोम अर्शनम् व्यासप्रसादाश्रितवान् एतत् गुह्यम् असम्भरम् योगं योगेश्वरात् कृष्णात् साक्षात् कथयत स्वयम्. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. சஞ்சயன் கூறினான், இவ்வாறு கிருஷ்ணர் அர்ஜுனர் என்னும் இரு மகாத்மாக்களுக்கு இடையிலான உரையாடலை நான் கேட்டேன். அதை வந்து என்ன சொல்றாரு, அந்த உரையாடல் பூரா வியாசரோட கருணையினால அந்த ஹஸ்தினாபுர அரண்மனையில இருக்கிற சஞ்சயன் பார்த்துட்டு இருக்கிறாரு. அது முழுமா கேட்டதுனால அவர் என்ன செய்ய சொல்றாரு, அதன் அற்புதமான விஷயங்களினால் எனக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது. அது கேட்கறதுனால அவருக்கு என்னது மெய் சிலிர்க்குது. அவர் வந்து எல்லாத்தையுமே பாக்குறாரு, பகவான நேரடியா பாக்குறாரு, அவர் வணங்குற ஞானத்தை பாக்குறாரு, அவரோட விபூதி யோகம் அவர் வாயால சொல்றதை கேட்கிறாரு, அந்த விராட் ரூபம் எடுத்து விஸ்வரூபத்துல அவர் நிக்கிறதெல்லாம் அவர் பாக்குறாரு. அந்த அர்ஜுனனுக்கு கிடைச்ச அந்த ஞானங்கள்லாம் இவருக்கு எல்லாமே இவர் வந்து இருந்த இடத்துல இருந்து கேட்கிறாரு. அதனால என்ன செய்யறாருன்னா அவருக்கு மயிர்கூச்சம் ஏற்படுகின்றது அப்படின்னு சொல்றாரு. வியாசரின் கருணையினால் யோகங்களின் இறைவனான கிருஷ்ணர் அர்ஜுனனிடம் தாமே நடத்திய இந்த மிக மிக ரகசியமான உரையாடலை நான் கேட்டேன். யாரோட கருணையினால, வியாசரோட கருணையினால இதெல்லாம் என்னால கேட்க முடிஞ்சது. இதனால நமக்கு என்ன தெரியுதுன்னா, எல்லாருக்கும் ஒரு ஆன்மீக குரு வந்து அவசியம். இப்ப வந்து இவருக்கு சஞ்சயனுக்கு வந்து ஒரு ஆன்மீக குருவா வியாசர் இருந்ததுனாலதான் அவர் இருந்த இடத்துல இருந்து இதெல்லாம் பார்க்க முடியுது. அது மாதிரி என்ன செய்யணும், ஒவ்வொருத்தருக்குமே ஒரு இது வேணும். வியாசரோட குரு யாரு, நாரதர். நாரதரோட குரு யாரு அப்படின்னா பிரம்மா. அப்படின்னா அது வந்து வழி வழியா வந்து என்ன வருது, சீட பரம்பரையில அவங்க வந்து வந்துகிட்டே இருக்கிறாங்க அப்படிங்கிறது இதன் மூலமா நமக்கு தெரியுது. ஆன்மீக குருவோட முக்கியத்துவம் இதுல சொல்லப்பட்டிருக்கு. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ராஜன் சம்ஸ்கிருத்ய संवादम् इमम् अद्भुतम् केशवार्जुनयो पुण्यम् ऋक्षामि च मुहुर्मुहुः. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. மன்னனே, கிருஷ்ணருக்கும் அர்ஜுனனுக்கும் இடையில் நடந்த இந்த அற்புதமான உரையாடலை மீண்டும் மீண்டும் நினைத்து ஒவ்வொரு கணமும் உணர்ச்சி வசப்பட்டு நான் இன்பம் அடைகின்றேன். ஏன்னா இது வந்து தெய்வீகமானது. இந்த வந்து நம்ம பகவத்கீதையோட ஞானம் எப்படிப்பட்டதுன்னா தெய்வீகமான ஞானம். இந்த ஞானத்தை யார் ஒருத்தவங்க கேட்கிறாங்களோ, யார் ஒருத்தவங்க புரிஞ்சுக்கிறாங்களோ அவங்களால என்ன செய்ய முடியும், இப்ப சஞ்சயன் அனுபவிச்சதை போல ஒரு இன்பம் உணர்ச்சி வசப்பட்டு அவங்க இன்பம் அடைகிற மாதிரி அதை நினைச்சு நினைச்சு இன்பம் அடையக்கூடிய ஒரு உன்னதமான ஸ்லோகம் இந்த பகவத்கீதை அப்படிங்கிறது. ஹரே கிருஷ்ணா. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्वाणी धीर्मधिर्मम. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्वाणी धीर्मधिर्मम. यत्र योगेश्वर कृष्णो यत्र पार्थो धनुर्धरः तत्र श्रीर्विजयो भूतिर्वाणी धीर्मधिर्मम. हरे कृष्ण. ஹரே கிருஷ்ணா. யோகிகளின் இறைவனான கிருஷ்ணர் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ, உன்னத வில்லாளியான அர்ஜுனன் எங்கெல்லாம் இருக்கின்றாரோ அங்கெல்லாம் நிச்சயமாக செல்வமும் வெற்றியும் அசாதாரணமான வலிமையும் நியாயமும் இருக்கும் என்பது எனது அபிப்பிராயம் அப்படின்னு சஞ்சயன் சொல்றாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்ப ஸ்லோகம் வந்து திருதராஷ்டிர உவாச்ச தர்ம க்ஷேத்ரே குருக்ஷேத்ரே அப்படின்னு ஆரம்பிக்கும். முதல் ஸ்லோகம் நம்மளோட ஸ்லோகம் திருதராஷ்டிர சொல்றது.
கடைசி ஸ்லோகம் சஞ்சயன் முடிக்கிறாரு. எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணோ அப்படின்னு, எங்கெல்லாம் வந்து கிருஷ்ணரும் வில்லாளியான விஜயனும் இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் வெற்றி நிச்சயம், செல்வம் நிச்சயம் அப்படின்னு வந்து அசாதாரணமா வலிமையும் நியாயமும் இருக்கும்னு என்ன சொல்றாரு அவர் முடிக்கிறாரு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, திருதராஷ்டிரோட பிள்ளைகள் போரில் ஜெயிக்க மாட்டாங்க, வெற்றி அங்க தர்மம் தான் ஜெயிக்கும், பாண்டவர்கள் தான் வெற்றி அடைவாங்க அப்படின்னு வந்து என்ன பண்றாரு திருதராஷ்டிரனுக்கு அவர் வந்து சொல்றாரு. போரில் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு வந்து திருதராஷ்டிரர் கேட்டாரு முதல் ஸ்லோகத்துல. என் குழந்தைங்க என்னோட பிள்ளைகளும் பாண்டவ புத்திரர்களும் என்ன செய்யறாங்கன்னு அவர் கேள்வி கேட்டாரு. அதுக்கு இவர் வந்து விடை சொல்லிட்டாரு. நிச்சயமா வந்து அர்ஜுனும் பகவான் கிருஷ்ணன் இருக்கிற இடத்துலதான் வெற்றி நிச்சயம், உங்களை துரியோதனர்கள்லாம் நிச்சயமா மடிந்து போவார்கள் அப்படிங்கிறத சூட்சுமமா வந்து சஞ்சயன் சொல்லி முடிக்கிறாரு. இதனால இருந்து நமக்கு வந்து என்ன தெரியுது அப்படின்னா, நம்ம வந்து பக்தியை பத்தி இதுல வந்து நம்ம நிறைய வழிகள்ல நம்ம பார்த்தோம். ஞானத்தினால தியானத்தினால எல்லாம் வந்து தன்னுணர்வு அடையக்கூடிய ஒரு வழி வந்து பகவான் சொன்னாரு. இன்னொன்னு வந்து நேரடியா பக்தி தொண்டை பத்தி பகவான் சொல்லி இருக்கிறாரு. இந்த 2 வழிகள்ல எதை வந்து நம்ம பின்பற்றணும் அப்படின்னு பார்த்தா, ஈஸியானதும் வந்து செய்யக்கூடியதுக்கு எளிமையானதுமா இருக்கிற அந்த 2வது வழி, அந்த பக்தி தொண்டு, நேரடி பக்தி, பகவானை நேரடியா அவரோட உருவத்துல வணங்குறது தான் சிறந்த வழி அப்படிங்கிறது தான் இந்த பகவத்கீதையோட முக்கியமான சாராம்சமா இங்க வந்து சொல்லப்பட்டிருக்கு. நாம வந்து இந்த பகவத்கீதையில ஒரு 5 விஷயங்களை ஃபர்ஸ்ட் இதுவரையில நம்ம பார்த்திருக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஈஸ்வர அப்படிங்கிறது பகவான், அடுத்தது ஜீவாத்மாவை பத்தி நம்ம பார்க்கிறோம், அடுத்தது பிரகிருதி, இந்த ஜட இயற்கையை பத்தி நம்ம படிச்சோம். 13 சாப்டர்ல எல்லாம் நிறைய படிச்சோம். அடுத்தது வந்து இன்னொன்னு வந்து காலம், பகவான் வந்து என்ன செய்யறாரு, காலம், அந்த காலமா நான் இருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த காலம் அதாவது இந்த ஜட உலகம் நடைபெற இடம், கடைசியா கர்மா, நம்மளோட செயல்கள். இந்த 5 விஷயங்களை முன்னிட்டுதான் இந்த பகவத்கீதையோட மொத்த ஸ்லோகமும் வந்து கருத்துமே வந்து இதுல இருக்குது. இதுல வந்து பரமாத்மா, ஜீவாத்மா, பிரகிருதி, அந்த காலம், அது 4 வந்து என்னதுன்னா நிலையானது, அதுக்கு அழிவே கிடையாது. ஒண்ணே ஒண்ணு மாறக்கூடியது தன்மை உள்ளது எதுன்னா கர்மா. நாம செய்யக்கூடிய செயல்கள் வந்து மாறுபடும், அப்பப்ப நம்ம செயல்கள் வந்து மாறுபடும் அப்படிங்கிறது இந்த பகவத்கீதை ஸ்லோகங்கள் மூலமா நாம வந்து தெரிஞ்சுக்கிறோம். இந்த 18 நாளும் இந்த பொறுமையோட வந்து இதை வந்து கேட்ட எல்லாருக்கும் என்னோட நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். மாதாஜி நீங்க பலஸ்ருதி படிச்சிருக்க மாதாஜி. ஓகே. ஓம் தத்சதிதி ஸ்ரீமத்பகவத்கீதாசு உபனிஷத்து பிரம்ம வித்யாயாம் யோகசாஸ்திரே ஸ்ரீ கிருஷ்ணார்ஜுன சம்வாதே மோக்ஷ சந்நியாச யோகோ நாம அஷ்டாதசோऽध्यायः. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ ஸோ மச். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. வாஞ்சாகல்பதருப்யச்ச கிருபா சிந்துப்ய ஏவ ச பதிதானாம் பாவனேப்யோ வைஷ்ணவேப்யோ நமோ நமः. அனந்தகோடி வைஷ்ணவ விருந்த கி ஜெய். நாமாச்சாரிய ஹரிதாஸ் தாக்கூருக்கு ஜெய். ஸ்ரீல பிரபுபாதா கி ஜெய். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ணா 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 ஹரே ஹரே, ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா டிவோட்டீஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. இன்னைக்கு